ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். ஸ்ரீ ராமநாம சங்கீர்த்தன் की जय. गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद. जय चाणिकांत स्मरण जय जय राम राम. हर नम पार्वती पदये हर महादेवा. सिद्धि विनायक स्वामी की जय. आंजनेय स्वामी की जय. सद्गुरु महाराज की जय. सकल साधु मंडली की जय. प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शोषणिक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमन् परम भागवतान् स्मरामि. सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः. कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः. ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் ஸ்ரீ பிரேமேந்திர சத்குரு மகாராஜ் की जय. ब्रह्मश्री சந்திரகுமார் சுவாமி की जय. சகல சாதுமல்லி की जय. ராம 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 ராம. ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சமண யக்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், பாகவதத்தில் வராக அவதாரம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கபில அவதாரம் கதை நம்ம பார்க்கலாம். அதாவது 10 பிரஜாபதிகளில் கர்த்தம பிரஜாபதி வந்து பிரம்மதேவர் தன்னுடைய நிழலிலிருந்து தோற்றுவித்தார் கர்த்தம பிரஜாபதியை. அந்த கர்த்தம பிரஜாபதி பிரம்மதேவருடைய தூண்டுதல்னால சிருஷ்டியில் ஈடுபட்டார். அவர் அப்போ சிருஷ்டி பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், பகவானை நோக்கி தவம் பண்ணுறார். 10,000 வருஷம் பகவானுடைய அனுக்கிரகம் இல்லாமல் சிருஷ்டி பண்ண முடியாது இல்லையா. அப்போ பகவானை நோக்கி தவம் பண்ணுறார் கர்த்தம பிரஜாபதி. மைத்ரேவாச்ச பிரஜா சுஜயதி பகவான் கர்த்தம பிரம்மணோதிதா பிரம்மதேவரால் தூண்டப்பட்டு என்ன பிரஜா சுஜயதி பகவான் பிரஜைகளை சிருஷ்டி செய்வதற்காக பிரம்மதேவர் தூண்டப்பட்டு அவர் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுறார், சரஸ்வஸ்தியாம் தபஸ்தேவே சகர்ஷாணம் சமாதச. சரஸ்வதி நதிக்கரையில் 10,000 வருஷம் கடுமையான தவம் இருந்தாராம். அப்படி தவம் இருப்பார். திடீர்னு கண்ணை திறந்தார்னா மறுபடியும் பகவான் சாலக்கிராம பூஜை பண்ணுவாராம். அவர் சாலக்கிராம பூஜை சொல்லி 2 போட்டு கண்ணீர் விட்டு பகவானுக்கு பூஜை பண்ணுவாராம். அப்படி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுவாராம். அதுக்கப்புறம் மறுபடியும் தவத்தில் உட்காருவாராம். அப்படி கண்ணை திறந்தார்னா பகவானுக்கு அப்படி பூஜை பண்ணிவிட்டு மறுபடியும் தவத்தில் போயிடுவாராம். அதான் சொல்கிற தத சமாதியுக்தேன கிரியா யோகேன கர்த்தமஹா. சமாதியோட கூடிய யோகம், அதே சமயத்தில் கிரியா யோகம். அதான் என்னென்னா சாலக்கிராம விக்கிரகத்தை வழிபடுவார் பகவானே. சம்பிரபேதே ஹரிம் பக்தியா பிரபன்ன வரதாசுஷம். அப்போ அவருடைய பக்திக்கு மெச்சி, தபசுக்களில் அவருடைய பக்திக்கு மெச்சி பகவான் வரத்தை கொடுப்பதற்காக சீக்கிரமாக பகவான் பிரசன்னமானாராம். 10,000 வருஷம் பண்ண தவம் அவருக்கு பகவானுக்கு பூஜை பண்ணுது. அதில் பக்தியோடு பூஜை பண்ணதுனால பகவான் பிரத்யக்ஷமாயிட்டார். சமாதியுக்தேன கிரியா யோகேன கர்த்தமஹா சம்பிரபேதே ஹரிம் பக்தியா பிரபன்ன வரதாசுஷம். அப்போது பகவான் எப்படி காட்சியளிக்கின்றனா, தாவத் பிரசன்ன பகவான் புஷ்கராட்ச கிருதே யுகே. அது கிருதயுகன்றதுனால பகவான் எப்படின்னா அப்படிப்பட்ட தாமரை போன்ற கண்கள் உடையவனாக பகவான் எப்படின்னா வெண்மை நிறத்தில் காட்சியளிக்கின்றானா. பகவான் வெண்மை நிறத்தில் காட்சியளிக்கிறார். அதான் சொல்கிறார், தர்ஷயாமாச தம் சத்த சாப்தம் பிரம்ம ததத் பபு சதம் விரஜம் அர்க்காவம் சிதபத்மோத் பலத்ரஜம். அப்போது பகவான் அப்படி சங்க சக்கர கதாதாரியாக அவதரிக்கிறான்ல, எல்லாமே பகவான் வெண்மை நிறத்தில் காட்சியளிக்கிறான். குங்குமாங்கிதனான கருடன் வாகனத்தில் காட்சியளித்தாலும் குங்குமாங்கிதன கருடனா இல்லையா, அவரும் வெண்மை நிறத்தில், எல்லாமே வெண்மை நிறமாகவே இருக்கான். கருடன் கூட அப்படி எல்லாமே வெண்மை நிறத்தில் காட்சியளிக்கிறாராம் பகவான். ஸ்வேதோத்பல கிரீடனகம் மனஸ்பர்ஷ ஸ்மிதேக்ஷணம். மனசை ஸ்பரிக்கக்கூடிய புன்சிரிப்பினால் கர்த்தம பிரஜாபதியை பார்க்குறாராம். அந்த மனசை தொடர்ற மாதிரி அப்படி புன்சிரிப்பு சிரிக்கிறாராம். அது மனசை கவரக்கூடியதாக இருக்குதான். அப்படி சிரிக்கிறார். ஆனால்
கர்த்தம பிரஜாபதி எட்டி எட்டி பார்க்குறாரு. ஏன்னா கருடனுடைய தலையானது பந்து மாதிரி மறைக்கிறது மார்பில். அது ஸ்ரீவத்சம் என்ற மருவில் மகாலட்சுமியுடைய கடாட்சம் தன்னால் படணும் இல்லையா, அந்த மகாலட்சுமி பார்க்க முடியலையா, அதனால் அப்படி எட்டி எட்டி பார்க்குறாரு. இவரே பிராம்சு, நல்லா உயரமாக இருக்கக்கூடியவர், ஆனால் எட்டி எட்டி பார்க்குறாரு. எட்டி எட்டி பார்த்த உடனே 10,000 வருஷம் பொறுத்து பகவான் தர்ஷனம் கொடுத்துருக்கார். தவம் பண்ணி 10,000 வருஷம் தவம் பண்ணியிருக்கார். அதே சமயத்தில் கிரியானுஷ்டானங்கள், அதாவது பகவானுக்கு அர்ச்சனையும் பண்ணியிருக்கார். சாலக்கிராம சிலையில் வழிபட்டிருக்கார் பக்தியோடு. அந்த பக்திக்கு மெச்சு பகவான் வந்துட்டார். அது இங்கே அப்படி தான் சொல்கிறார், பக்தியா பிரபன்ன வரத ஆசுஷம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சம்பிரபேதி ஹரிம் பக்தியா பிரபன்ன வரத ஆசுஷம். அந்த பக்திக்கு மெச்சு தான் பகவான் வந்தாராம். அப்போது என்னென்னா, அப்போ அந்த பந்து மாதிரி கருடனுடைய தலை மறைக்கிறது இல்லையா, அப்போ மார்பு மறைக்கிறது இல்லையா, அப்போ தான் பகவான் புரிஞ்சுட்டாராம். மனஸ்பர்ச ஸ்மிதேக்ஷனும் அவருடைய மனசை புரிஞ்சுட்டு என்ன பண்ணாராம், பகவான் அந்த ரெக்கை, கருட பகவானுடைய ரெக்கை 2 ரெக்கையில் ஏறி நின்று தரிசனம் கொடுத்தாராம். விநியஸ்த சரணாம் போஜம் அம்சதேசே கருத்மதன்னா இப்போ கருட பகவானுடைய அம்சதேசே, அதனுடைய 2 ரெக்கை மேலே ஏறி நின்று பகவான் காட்சியளித்தாராம். அப்படி ஏறி நின்று தன் சொரூபத்தை காண்பிக்கிறாராம். இப்போ மார்பு நல்லா சேவையாகுது. ஸ்ரீவத்சத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியுடைய சேவை நன்றாக ஆகிறது. இப்போ தான் சந்தோஷம் அவருக்கு. யாருக்கு? கர்த்தம பிரஜாபதிக்கு. அதான் சொல்கிறார், திருஷ்பாக்கே அவஸ்திதம் பக்ஷஸ்ரீயம் கௌஸ்துபகந்தரம். பக்ஷஸ்தலத்தில் ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய கடாட்சம் இவர் மேலே பூர்ணமாக படுகிறது. அதற்கு பிறகு கீர்பியஸ்தப்பிய கிருணாத்து பிரீத ஸ்வபாவாத்ம கிருதாஞ்சலிஹி. அப்போ ரொம்ப சந்தோஷம் அடைந்து கைகுப்பி கொண்டு பகவானை ஸ்தோத்தரிக்கிறார். அருமையான ஸ்தோத்திரம் இது. சுவாமி ஜுஷ்டம் பதாத்யகில சத்வராசேஹே சாம்சித்யம் அக்ஷ்ணோஸ்தவ தர்ஷனான்னஹ. நான் இந்த கண்ணடைந்த பலனை நான் அடைந்து விட்டேனே. ஏன்னா உங்களை தரிசனம் பண்ணுறது தானே கண்ணடைந்த பலன். இந்த ஊனக்கண்களாலே உங்களை பார்க்கும்படியாக நீங்கள் கருட வாகனத்தில் தோற்றமளித்திருக்கிறீர்களே. சங்கச்சக்கர கதாதாரியாக பகவான் காட்சியளிக்கிறார் கருட வாகனத்தில். மார்புல மகாலட்சுமி வாசம். என்ன திவ்ய கண்கொள்ளா காட்சி. கழுத்தில் கௌஸ்துப ரத்னம் டால் அடிக்கிறது. நவரத்ன கச்சிதமான கிரீடம் தலையில் அணிந்திருக்கிறான். சுழலான கேசங்கள். அப்படி பகவானுடைய வர்ணனை. அப்படி வெண்பட்டு உடுத்திருக்கிறான் பகவான். எல்லாம் வெண்மை நிறத்தில் பகவான் காட்சியளிக்கிறான். எனக்கு கிருதையை கொண்டதுனால அப்படி ஸ்வேதனா பகவான் காட்சியளிக்கிறான். அதுதான் இங்கே சொல்கிறது, ஸ்வேதோத்பல கிரீடனகம் அப்படின்னு பதம் இருக்குது. ஸ்வேதம்னா வெண்மை நிறத்தில் பகவான் காட்சியளித்திருக்கிறான். அப்போ சொல்கிறார், ஜுஷ்டம் பதாத் அகில சத்வராசேகே. சாத்விக குணங்களுக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய பகவானே. சத்துவ குணத்துக்கு இருப்பிடம் யார்? பகவான் தானே, நாராயணன் தானே. அந்த நாராயணன் காட்சி அளித்திருக்கார். அதனால் சாத்விக குணம், பகவானை வழிபட்டவங்களுக்கு சாத்விக குணம் பெருகுமா நாராயணனை வழிபட்டவங்களுக்கு. சாம்சித்யம் அக்ஷ்ணோஸ்தவ தர்ஷனான்னக. சாம்சித்தி, இந்த கண்ணடைந்தனுடைய பலனை பூர்ணமாக நான் பெற்றுவிட்டேன். எதனால்தான்? உங்களை தரிசனம் பண்ணதுனால அப்படின்றார். எத் தர்ஷனம் ஜன்மபிர் ஈட்டிய எத்பிகி ஆசாசதே யோகினோ ரூட யோகாக. நல்ல உயர்ந்த குலத்தில் பிறந்த யோகிகள் குலத்தில் பிறந்த மகான்பாங்கள்லாம் அப்படி மேன்மையான யோகங்களால், அப்படி வேறொன்றின யோகத்தினால் அப்படி வாதாசி பர்ணாசிகளாக இருந்து, அதாவது வாதாசினா வெறும் காற்றை மட்டும் உணவாக கொண்டு, பர்ணாசினா காய்ந்த சருகுகள் காய்ந்த புற்களை சாப்பிட்டு கொண்டு அப்படி தவம் செய்யக்கூடியவர்கள் தான் வாதாசி பர்ணாசிகள். அப்படியேப்பட்ட ரூட யோகாக, அப்படிப்பட்ட வாதாசி பர்ணாசிகளாக இருந்து கொண்டு பஞ்சாக்னி மத்தியில் இருந்து கொண்டு தவத்தில் பகவானை தேடுகிறார்கள். அவர்களுக்கே பகவான் காட்சி அளிக்கின்ற, அதுவும் ஒரு ஜென்மம் இல்லையா, பல ஜென்மங்களாக அப்படி யோகிகள்லாம் தவம் பண்ணுறாங்க. அவர்களுக்கே அந்த காட்சி கிடைக்கலையா. அதான் சொல்கிறாரு, எத் தர்ஷனம் ஜென்மபிர் ஈட்டிய சத்பிர் ஆசாசதே யோகினோ ரூட யோகாக. ஜென்மபிர் எத்தனையோ ஜென்மங்களாக தேடுகிறார்களாம் பகவானை நோக்கி தியானம் பண்ணுறாங்களாம், தவம் பண்ணுறாங்களாம். அவர்களாலே பார்த்து, அப்போது ஏதோ ஒரு ஜென்மத்தில் அவங்களுக்கு பகவான் கருணை காட்டி தரிசனம் கொடுக்குறான். இல்லைன்னு சொல்ல வரல, அதுவும் பக்தி இருந்தால் தான். அப்போது வேறொன்றின யோகத்தினால் வாதாசி பர்ணாசிகள் 6 சாஸ்திரங்களை படித்து 4 வேதங்களை கரைச்சி குடித்து எல்லாமே ஞான விசாரம் பண்ணி அப்படி திருடமான யோகத்தில், அது ஞானிகளாக இருந்தாலும் சரி யோகிகளாக இருந்தாலும் சரி அஷ்டாங்க யோக பயிற்சி பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி அவரெல்லாம் அப்படி தேடுறாங்களாம் பகவானை.
அவன் பகவானை தேடுறாங்களாம். அப்புறமா தான் பகவான் ஹிருதயத்தில் தேடுறாங்க. அப்புறமா தான் பகவான் கருணையினால் அவங்களுக்கு காட்சி அளிக்கிறான். அப்படி பல ஜென்மங்களுக்கு பிறகு தான் உன்னை பார்க்க முடியும். அநேக ஜென்ம சம்சித்தான்னு சொல்லியிருக்கு, பகுதாம் ஜென்மநாமந்தேன்னு. அப்படியேப்பட்ட பகவான் எனக்காக இந்த ஜென்மத்திலே எனக்கு காட்சி அளித்து விட்டீர்களே, எங்களுக்கு சுலபமாக எங்களுக்கு காட்சி அளித்து விட்டீர்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறார். நான் பலன் அடைந்து விட்டேனே, ஜென்மலாபம் அடைந்து விட்டேனே என்று சந்தோஷப்படுகிறார். எந்த ஒரு தர்சனம் தர்சனம் ஜென்மபீர் ஈட்டிய சத்பீர் ஆசாசதே மகான்கள்லாம் அப்படி கடுமையான யோக பயிற்சிகளால் உன்னை காண துடிக்கிறார்களோ, அப்படியேப்பட்ட எனக்கு சுலபமாக இப்படி தரிசனம் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, மாயாதே ஹதமேத சஸ்தத்து பாதாரவிந்தும் பவசிந்து போதம். ஆனால் உங்களை தரிசனம் பண்ணுறாங்க, உங்களை வழிபடுறாங்க. எதுக்காகன்னா ஹதமேத சஸ்தத்து புத்தி இழந்தவர்களாக அல்ப விஷயத்துக்காக உன்னை பிரார்த்தனை செய்கிறார்கள், அல்ப விஷயத்துக்காக உன்னை பக்தி பண்ணுறாங்க. அப்போ ஏன்னா மாயையால் வஞ்சிக்கப்பட்டவங்க. மாயையாதே உன்னுடைய மாயையினால் அவர்கள் புத்தி மழுங்கி அற்ப விஷயங்களில் ஒழ்கிறது. ஏன்னா நீ எப்படிப்பட்டவன்னா பாதாரவிந்த பவசிந்து போதம். உங்களுடைய திருவடி கமலங்கள் எப்படிப்பட்டனா பிறவி கடலையே கடக்கக்கூடிய படகு. அப்படியேப்பட்ட ஜென்மாவே வராதபடி சம்சார தாபங்களால் பாதிக்கப்படாதபடி நம்மளை கரையத்தை விட்டு கூட படகு உங்களுடைய திருவடிகள். அந்த திருவடிகளை போய் அல்ப விஷயங்களுக்காக என்னென்னா உபாசதே காம லவாய தேசம், அந்த காமத்துக்காக லவாய அல்பமான காம சுகத்துக்காக அல்ப சுகத்துக்காக உங்களிடத்தில் பிரார்த்தனை பண்ணுறாங்களே. காமன்னா ஆசைன்னு அர்த்தம். அந்த ஆசை அல்பமான ஆசைகளுக்காக உங்களை வழிபடுகிறார்களே. ராசேஷ காமா நிறைய அபியேஸ்யு. ஆனால் அது நரகத்தில் கூட கிடைக்கும். நரகம்னாவே நாம் துன்பத்தை அனுபவிக்கிறோம். இந்த துன்பத்தை அனுபவிக்கிற இந்த சம்சார வாழ்க்கையே நரகம்தான். ஒரு விதத்தில் நிறைய துன்பங்களுக்கு நடுவில் தான் கொஞ்சம் கொஞ்சம் இன்பத்தை அனுபவிக்கிறோம். அப்படிப்பட்ட நரக சூழ்நிலையில் கூட சுலபமாக அதுக்காக பகவானை வைகுண்டத்துலேருந்து வர வைக்கணும் அவசியம் இல்லை. பகவான் நோக்கி தவம் பண்ண கடுமையான விரதங்கள்லாம் இருந்து தவம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அல்பமான விஷயம், அல்பமான சுகத்தை நம்மளுக்கு தன்னாலே கிடைச்சிடும் சுலபமாக. அது நரகத்தில் கூட நரக வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சுகங்கள் அல்ப சௌக்கியங்களை போய் பகவானத்தில் சம்சாரத்தை கரையத்தக்கூடிய மோட்சத்தை அளிக்கக்கூடிய பகவானத்தில் போய் அது கேட்பான யாராவது. அப்படின்னு ஹதமேத சஸ்தத்து அந்த அளவுக்கு புத்தி இழந்தவர்களாக மாயால் வஞ்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாருங்க. ததாசச்சாகம் பரிவோடு காமஹா. அப்படின்னா நீ மாயை ஜெயிஷ்டியா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்காரா. மனஸ்பர்சஸ்மிதேக்ஷணம் அப்படி பார்க்குறாராம். இல்லை சுவாமி, நான் ஒத்துக்கிறேன், நானும் உலகத்தை அனுசரித்தவன் தான். ததாசச்சாகம் பரிவோடு காமஹா சமானசீலம் கிரகமேதுதேனும். எனக்கு ஒரு மாட்டுப்பெண் பசு போன்ற வீட்டில் ஒரு பசுவானவர் தமக்கு இஷ்டப்படி எப்படி நடக்குமோ அது மாதிரி எனக்கு ஒத்து வரக்கூடியவளாக எனக்கு சமமான ஒரு மனைவி வேணும்னு ஆசைப்பட்டு தான் நான் உங்களிடத்தில் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி உலகத்தை பற்றி சொல்லி உலகம் மாயில் வாழ்றதுன்னு நீ மாய ஜெயிஷனே இல்லை, நானும் மாய்க்கு வசப்பட்டவன் தான் அப்படின்னு தன்னை இங்கே தாழ்த்தி பேசுகிறார். உண்மையிலேயே பார்த்தா கர்த்தம பிரஜாபதிக்கு அந்த ஆசை இல்லை. தன்னுடைய அப்பா சொல்ல பேச்சு மீறக்கூடாதுன்னு பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணுறதுக்காக தான், பிரஜா சிருஷ்டி பண்ணணும் என்பதற்காக தான் மனைவி கேட்குறாரே தவிர இவருக்கு சன்னியாசத்தில் தான் ஆசை. அது பின்னாடி சொல்ல போகிறார் பாருங்கள். ஆனால் இங்கே தன்னை தாழ்த்தி பேசுகிறார். உலகத்தோடு நான் ஒத்து போனவன் தான், நான் மாயை ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறதுக்காக நான் மாயை உட்பட்டவனே சொல்லுவோமே அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தி பேசுகிறார். ஆனால் பகவான் அவரை உயர்த்தி தான் பார்க்குறாராம். நீங்கள் பாருங்கள், உபாசதே ததாச சாகம் பரிவோடு காமகா சமானசீலம் கிரகமேதுதேனும். எனக்கு ஒத்த சீலம் உடையவளாகிய அந்த வீட்டுக்கு ஒரு கிரகேஸ்வரி, ஒரு மனைவி, எனக்கு மனைவி வேணும் என்று மனதில் பிரார்த்திக்கிறேன் என்று சொல்கிறார். உபயவான் மூலம் அசேஷம் மூலம் துராசய காம துகாங்கிரிபஸ்யம். அதாவது கற்பவருஷம் போல காமதேனு போல உங்களுடைய திருவடிகளை ஆசைக்கிறது. எது கேட்டாலும் கொடுக்கும். 4 வித புருஷார்த்தங்களை எது கேட்டாலும் கொடுக்கும். பகவானுடைய திருவடி கமலங்கள் அப்படியேப்பட்டு தான். மூலம் அசேஷம் மூலம்னு பதம் இருக்குது. மிச்சமில்லாமல் எல்லா பலன்களையும் கொடுக்கக்கூடியது நான். அப்படியேப்பட்ட ஒன்றத்தில் துராசையாக அற்பமான ஆசைகளுக்காக நான் வழிபட்டனே அப்படின்னு நினச்சா எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு கர்த்தம பிரஜாபதி தன்னை தாழ்த்தி பேசுகிறாரு. துகாங்கிரிவசிய காமதேனு போல் கற்பவருஷம் போல் உங்கள் திருவடிகளை ஆசிரியத்தவங்களுக்கு எல்லாமே கொடுக்கக்கூடியதாச்சு அப்படின்றார்.
அகம் ச லோகானு கதோ வகாமி பலிம் ச சுக்லா அனிமிஷாய துப்பியம் லோகம் ச லோகானு கதான் பசும் ச ஹித்வா சிதாஸ்ச சரணாதபத்திரம். அதாவது அகம் ச லோகானு கதோ வகாமி பலிம் ச சொன்ன, அதாவது நானும் இல்லற தர்மங்களில் ஈடுபட்டு இந்த கர்மகாண்டங்களில் சொல்லக்கூடிய அந்த ஆசைகளை அந்த கர்மகாண்டங்களை சொல்லக்கூடிய கர்மாக்கள் மூலமாக தர்மங்களை கடைப்பிடிக்கிறது மூலமாக பகவானுக்கு அந்த கர்மாக்களை அர்ப்பணம் பண்ணும்போது பகவான் சந்தோஷம் அடைகிறார் இல்லையா. அப்போது லோகத்தை அனுசரித்து நானும் இந்த வேதவாதங்களில் கட்டுப்பட்டவன் தான் இந்த கர்ம விஷயங்களில் அப்படின்னு சொல்கிறாருங்க. பலிம் ச சுக்லா அனிமிஷாய துப்பியம் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட காலஸ்வரூபியாக இருக்கக்கூடிய பகவான் சுக்லன் அப்படின்னா சாத்விகமாக இருக்கக்கூடிய பகவான் விஷ்ணுவாகிய உன்னை அந்த கர்மாக்களை செய்யறது மூலமாக உன்னை வழிபடலான்னு நினைக்கிறேன். என் சுதர்மத்தை கடைப்பிடிச்சுட்டு மனைவி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் குழந்தை குதில் பார்த்து அவர்கள் இல்லற தர்மத்தை செவ்வனே நடத்தி அந்த கர்மனுடைய பலன்களை உனக்கு அர்ப்பணிக்கிறதுனால அதன் மூலமாக உன்னை வழிபடுறதா ஆகிடும் இல்லையா. அந்த கர்மாக்களை செய்யறதுனால அப்படி உன்னை வழிபடலான்னு நான் நினைக்கிறேன், அப்படி ஆசைப்பட்றேன். அப்போ உனக்கு நான் பலி கொடுக்கலாம். அப்போ உனக்கு பலி கொடுக்குறதுனா என்ன, இந்த கர்மகாண்டங்களில் சொல்லக்கூடிய தர்மத்தின்படி உன்னை வழிபடலாம் என்று நினைக்கின்றேன். லோகத்தை அனுசரித்து நான் சந்நியாச தர்மத்தில் உனக்கு வழிபடுறதுக்கால கர்மாக்களை கடைப்பிடிச்சு இல்லற தர்மத்திலேருந்து உன்னை வழிபடுகின்றேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. அதான் சொல்கிறார். லோகாம்ச லோக அணுகதான் பசும்ச்ச, நானும் லோகத்தை அனுசரித்தவனாகிய மிருக வாழ்க்கையை ஆசைப்படுறேன். நான் பசும்ச்சேன்னா பசுன்னா மிருக வாழ்க்கை. இப்போ மிருகங்கள்லாம் மோட்சத்துக்காக இச்சிக்குமா? இல்லை. அது மாதிரி நல்லா சாப்பிட்றது தூங்குறது, அது தேவையானலாம் குழந்தை குட்டிகளை பெற்றுக்கிறது இல்லையா, சாப்பிட்றது தூங்குறது தற்பாதுகாப்புக்கு தெரிகிறது. அது எப்படி அது என்னென்னா மோட்சத்துக்கு பயன்பட முடியாது, அது இல்லற சௌக்கியம் தான் விரும்பும். அதே மாதிரி தான் நானும் விரும்புகிறேன். ஆனால் அதன் மூலமாக உனக்கு பலிகளை செலுத்துகிறேன், அதாவது அதன் மூலமாக உன்னை வழிபடலாம் என்று நினைக்கிறேன் சுதர்மத்தின் மூலமாக என்று சொல்கிறார் இங்கே கர்த்தம பிரஜாபதி. ஹித்வா சிதாஸ்தி சரணாதபத்திரம் லோகாம்ச லோகானு கதான் பசும்ச்ச சாரி பலிம்ச சுக்லா 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 அனிமிஷாய துப்பியம். அந்த பலி அதனால உனக்கு நான் சுதர்மத்தின் மூலமாக உனக்கு வழிபடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் லோகாம்ச லோகானு கதான் பசும்ச்ச அப்படி எங்களை போன்ற இங்கே என்ன பதம்னா இது வேறு ஸ்லோகம், இது மறந்துட்டேன். லோகாம்ச லோகானுகள், லோகாம்சன்னா காமுகர்கள் இல்லறவாசிகள், அந்த காமுகர்கள் உலக ஆசைகள் உழலக்கூடியவர்கள். லோக அணுகதாம்ச அந்த காமுகர்களை அந்த இல்லறவாசிகளை அனுசரித்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவர்களெல்லாம் மிருக வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் இல்லையா, இல்லற சௌக்கியங்களில் மட்டுமே பெருசாக நினைக்கிறாங்க, பகவத் விஷயத்துக்கு வரமாட்டாங்கன்னா அவங்க மிருக வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் இல்லையா. அப்போ அவர்கள் அதனால் அவர்கள் ஆசை உள்ளவர்கள், அந்த ஆசை உள்ளவர்கள் அனுசரித்தவர்களும் மற்றவர்களும் ஆசை உள்ளவர்கள் தான். அவர்கள் என்ன மிருக வாழ்க்கை வாழ்கிறவர்கள். அவர்களில் ஹித்வா சிதாச்ச சரணாதபத்திரம். ஆனால் மகான்கள்லாம் என்ன பண்ணுவாங்களாம், பாகவதர்கள்லாம் இப்படிப்பட்ட இல்லறவாசிகளை எல்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்களாம். ஏன்னா அவர்களிடத்தில் போனால் நமக்கும் அந்த பாசி ஒட்டிக்கும். அவர்கள் பௌதிக விஷயங்கள் உழலக்கூடியவர்கள். அவர்கள் மிருக சுகங்களையே மிருக வாழ்க்கையாகி அந்த சுகங்களையே பெருசாக மதிக்கிறவர்கள். அவரிடத்துல போனால் நம்மளுக்கு பாகவதர்கள் அவரிடத்துல ரொம்ப வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா லோகாம்ச லோகானு கதான் பசும்ச்ச அந்த காமுகர்களோடு சேர்ந்தவர்களும் காமுகர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மிருக சௌக்கியத்தை தான் பெருசாக நினைக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை ஹித்வா அவர்களை உதறி தள்ளிட்டு இவர்கள் என்ன பண்ணுவாங்க, சாதுக்கள்லாம் தனியாக ஒரு கேங்கு அவர் கும்பலாக கூடி பரஸ்பரம் என்னென்னா கிருஷ்ணனுடைய கதைகளை பேசுவாங்களாம். இவர்கள் என்னென்னா இந்த லோக விஷயங்களில் உழலக்கூடியவர்களோட அவர்கள் தொடர்பே கொள்ள மாட்டாங்களாம். அந்த சங்கத்தை விலக்கிடுவாங்களாம் மகான்கள்லாம். அதுதான் இங்கே சொல்கிறார். லோகாம்ச லோகானு கதான் பசும்ச ஹித்வா சிதாஸ்தே சரணாதபத்திரம். என்ன பண்ணுவாங்க, பரஸ்பரம் தத்குணவாத சீது பீயூஷ நிர்யாபித தேக தர்மாக. அருமையான ஸ்லோகம் அதெல்லாம். அந்த லோகத்தை அனுசரித்தவர்களை உதறி தள்ளிவிட்டு என்ன பண்ணாங்கன்னா உங்களுடைய சரணாத பத்திரம், அந்த சரண குடை நிழல், பத்திரம்னா குடைன்னு அர்த்தம். அந்த திருவடி கொடையில் அவர்கள் குளிர்ச்சி அனுபவிப்பார்களாம். எப்படின்னா அதான் சொல்கிறார், ஸ்ரீதாஸ்தே சரணாத பத்திரம். அந்த திருவடி கொடையில் சுகத்தை அனுபவி. எப்படின்னா பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் குணவாத அந்த பகவானுடைய குணங்களை எடுத்தெடுத்து பேசி
வாத சீது, அது ஒரு போதையாம். சீதுன்றதுன்னா மதுபானம் சாப்பிட்டானா அப்படியே போதையில் இருப்பான், அப்படியே ஜம்முன்னு போதையில் இருப்பான். என்னென்னா உடம்புல துணி இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. அது மாதிரி எல்லாத்தையும் மறந்துடுறான் இல்லையா, ரோட்டில் விழுந்து கிடறான் பாரு, அந்த மதுபானம் சாப்பிட்டா. அதான் சீது. அதே சமயத்தில் மதுபானம் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் அந்த கதையானது. அதே சமயத்தில் ருச்சி உள்ளது, அமிர்தமாகவும் இருக்குமா. சீது பீயூஷம்னா அமிர்தம் மாதிரி, அந்த சுவையோட பாயசம் மாதிரி ரொம்ப சுவையுள்ளதாகவும் இருக்குமா கிருஷ்ணனுடைய குணங்களானது. அப்படி கிருஷ்ண கதைகளை பேசி அனுபவிப்பாங்களாம். அதுதான் இங்கே சொல்கிறார், பரஸ்பரம் தத் குண வாத சீது பீயூஷ. என்னென்னா அப்படி அந்த அமிர்தத்தில் சுவைக்கிறவங்க, அந்த ருச்சியில் இருக்கிறவங்களுக்கு உலக சௌக்கியம் ருச்சி அவங்களுக்கு பிடிக்காதான். உலக சௌக்கிய ருச்சி பிடிக்காதான். அதே சமயத்தில் அவங்க ஒரு போதையில் இருக்காங்களாம். அந்த கிருஷ்ண கதை என்ற போதையில் இருக்கிறவங்களுக்கு தேக தர்மா இந்த பாருங்க, பீயூஷ நிர்யாபித தேக தர்மங்கள் இந்த உடம்புன்னு ஒன்று இருக்குது. இந்த உடம்புல நான் எங்கள் உடம்புல எங்கே உட்காந்து இருக்கேன், ஏதோ கதை கேட்டு இருக்கேன், ஆனால் கிருஷ்ண கதையில் மூழ்கிட்டேன். வீட்டை போட்டேனா இல்லையா, வீட்டில் மனைவி நானா, பிள்ளைங்க நானாங்க, இதை பற்றி நானாங்க. கேகாத்ம விஸ்மிருதி, குடும்பத்தை பற்றியோ வீட்டை பற்றி எல்லாத்தையும் மறந்துடுவாங்களாம். அவ்வளோ லேஸில் மறக்க முடியுமா? நீங்கள் அஷ்டாங்க யோகா பயிற்சி பண்ணால் கூட மனசு ஒருமுகப்படலை. அடிக்கடி நம்மளுக்கு எது ஒன்று அதிகமாக தாக்குச்சோ மனசு, அதில் மனசு கொந்தளிக்குது, மனசு ஒருமுகப்படுத்த முடியல. தியான யோகம் பண்ணால் ஆத்ம விசாரம் பண்ணால் அதுக்கான டைம் இல்லைன்ற பண்ண முடியல, மனசு பார்த்தா அலைப்பாயுது. ஆனால் பாகவதம் கதை கேட்டால், கிருஷ்ண கதையில் மூழ்கிட்டா, அந்த சீது அந்த மதுபானம் சாப்பிட்டா, பீயூஷம் அந்த பாயசம் டேஸ்ட்டாகவும் இருக்குது. அதே சமயத்தில் போதை உண்டு. என்னென்னா எல்லாத்தையும் தேக தர்மத்தை மறக்க கடிக்கக்கூடிய ஒரு போதை. இப்போது உடம்புல ஆப்ரேஷன் பண்ணுறவங்க கூட அனஸ்டேஷியா என்னவோ கொடுக்குறாங்க இல்லையா, அது கொடுத்தா தானே அந்த ஆப்ரேஷன்லாம் கூட பண்ணுறாங்க, அது வழி தெரியாமல் இருக்கிறதுக்கு. அது மாதிரி பாகவதம் நமக்குள்ளே போயிடுச்சுன்னா லோகத்தினுடைய வழி பாதிப்பு தெரியாதான், அந்த வழிகள்லாம் தெரியாதான். அதுதான் சொல்கிற சீது பீயூஷ நிர்யாபித தேக தர்மாக. இந்த தேகத்துக்கு வரக்கூடிய விஷயங்கள்லாம் நோயெல்லாம் பறந்தே போயிடுமா. அதான் அண்ணா சொல்வார், கதை கேட்குற வரைக்கும் தான் நோயெல்லாம் மாதிரி இருக்கும், கதை நோயெல்லாம் போயிடும். சந்தோஷத்துக்கு நோய்க்கு ஆகாது. ஏதோ குதூகலம் வந்துடுமா, அப்படி ஆகிடுமா சொல்கிறார். அது மட்டும் இல்லை, 360 நாட்கள் கொண்ட இந்த ஒரு வருஷம், அப்போ 6 ருத்துக்கள் கொண்ட இந்த ஒரு வருஷம், இது மாதிரி காலஸ்வரூபம் இல்லையா, அந்த காலம் அவர்களை தீண்டாதான். அந்த கிருஷ்ண கதைகளை கேட்குறவங்கள சொல்கிறாருங்க. ஏக ஸ்வயம் சஞ்சகதா சுசுக்ஷயா திதீயா ஆத்மனே அதியோகமாயா கராளஸ்ரோத ஜகதாஸ்சித்யதாவத்து. யார் தேக தர்மா நதே அஜராக்ஷ பிரமிர் ஆயுரேஷாம் த்ரயோதசாரம 360 பர்வா. 6 பருவங்கள் கொண்டது, 360 நாட்கள் கொண்ட இந்த வருஷம், இந்த ஒரு வருஷம் கணக்கு இல்லையா, அந்த காலசக்கரம். இந்த காலசக்கரம் கூட அவளை வந்து தொடாதான். பகவத் குணங்கள் அப்படி பண்ணிவிடுவான், அவள் காலத்தில் பாதிக்க பண்ண மாட்டாங்களாம். இப்படிலாம் ஸ்தோத்திரம் பண்ண உடனே பகவான் மனசை ஸ்பரிக்கக்கூடிய அப்படியே மனசு புன்சிரிப்பில் அப்படியே பகவான் சிரிக்கிறார். அப்படியே மனசுடைய சங்கல்பம் என்னன்னு பகவானுக்கு தெரியும், சிரிக்கிறாரு. அப்போ லோகத்தை அனுசரித்தவன் நீ ஒன்று சொல்கிறது, என்னை போன்ற லோகத்தை அனுசரித்தெல்லாம் விட்டுட்டு மகான்கள்லாம் தனியாக அவர்லாம் பரஸ்பரம் பகவானுடைய குணங்களை பற்றி, உன்னுடைய குணங்களை பற்றி பாடுறாங்களே கிருஷ்ணா நாராயணா. அதில் வந்து அந்த போதையில் வந்து தேக தர்மத்தை மறந்துருக்கிறார்களே, என்ன பாக்கியம். நாங்களாம் வந்து நாங்களாம் அல்ப ஆசைகளுக்காக உங்களை நான் வழிபடுறேனே, ஆஹா எனக்காக வைகுண்டம் தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தாழ்த்தி பேசுகிறாரு யார், கர்தம பிரஜாபதி. ஆனால் பகவான் உயர்த்தி தான் பார்க்குறான் கர்தம பிரஜாபதியை. அப்போ சொல்கிறார் பகவான், அப்பா உன் மனசில் இருக்குது என்னன்னு தெரியும் எனக்கு, புரியுதா? நீ அப்படியேப்பட்ட தூய பாகவதர். யார்? கர்தம பிரஜாபதி தூய பாகவதர். உங்களுடைய சங்கல்பம் ஒருபொழுது வீண் போகாது. நீங்கள் எப்படி பக்தி பண்ணுறீங்க என்னிடத்துல எனக்கு நல்லா தெரியும். அதனால் நான் உங்களுக்கே மகனாக பாடணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. நீங்கள் அப்படியேப்பட்ட சுத்த பக்தர், ஆனால் வினயம் உள்ளவர். அதனால் தன்னை தாழ்த்தி பேசுகிறார். நான் லோகத்தை அனுசரித்தவனாக இருந்து போகிறேனே, நான் மாய்க்கு உட்பட்டவனாக இருந்து போகிறேன் அப்படின்ட்டு தன்னை தாழ்த்திக்கிறார் கர்தம பிரஜாபதி. ஸ்ரீ பகவான் வாச்ச விதித்வா தவ சைத்தியமே புரைவ சமயோஜிதத்து. அப்பா நீ எதை பிரார்த்தனை பண்ணுறியோ, உனக்கு சமமான ஒரு பெண்ணை வேணும்னு கேட்குற, பெண்ணை தேடி நீ போக வேண்டாம், பெண் உன்னை தேடி வருவான், கவலைப்படாது. அவர் சொல்கிறார், எதத்தம் ஆத்மனியமை தொயைபாகம் சமர்ச்சிதா. என்னை நீ அப்படி அர்ச்சனை பண்ணியிருக்க, சாலக்கிராம சிலை வழிபாடு பண்ணியிருக்க, அப்படி என்னை வழிபட்டிருக்க. அது மட்டும் இல்லை, இடத்துல அப்படி பக்தி பண்ணியிருக்க.
நான் முன்னாடியே உனக்கு என்னை அர்ச்சித்து தான் வீண் போகாது. அதே சமயம் உனக்கு முன்னாடியே நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். நீ என்ன பிரார்த்தனை பண்ண போகிறேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதுக்கான ஏற்பாடு நான் முன்னாடியே பண்ணியாச்சு. நவை ஜாதும் ரிஷைவஸ்யாத் பிரஜாத்தியக்ஷ மதர்கணம், என்னை அர்ச்சித்தது ஒரு பொழுது வீண் போகாது. பகவத் பக்தி எதெல்லாம் வீண் பண்ணலாம் போனால், ஆனால் பகவத் பக்தி மட்டும் ஒரு பொழுது வீண் போகாது. நீ சொல்கிற ஒரு நாமம் ஹரே கிருஷ்ணான்னு சொன்னால் அது கூட வீண் போகாது. அதுக்கு ஒரு பலன் இருக்குது. ஆனால் அது எப்போ காட்டணுமோ அப்போ காட்டும். அதான் சொல்கிற, பகவானத்தில் நீ எனக்கு என்னத்தில் நீ பக்தி பண்ணது, எனக்கு பண்ண தவம், என்னை நோக்கி நீ பண்ண பக்தி ஒரு பொழுது வீண் போகாது. அது சொல்கிற, நவை ஜாதும் ரிஷைவஸ்யாத் பிரஜாத்தியக்ஷ மதர்கணம் பவத் விதேஷ அதிதராம் மைய சங்கரிபிதாத்மனஹா, என்னை அந்தளவுக்கு மனசு ஒருமுகப்பட்டு என்னை வழிபட்டு இருக்கிறாய். அதனால் என்னென்னா, சச்சேக விப்ரஹ ராஜரிஷி மகிஷ்யா சதரூபையா ஆயாசியதை திதிருக்ஷஸ்துவான் பரஸ்வ தர்மகோபிதா. இன்றைக்கி ஒரு நாள் பொத்துக்கோ, நாளைக்கு ஒரு நாள், நாளைக்கு மறுநாள் என்ன பண்ணுறார், மனு பிரஜாபதி சதரூபியோடு வந்து தன்னுடைய பெண்ணை உனக்கு கொடுக்க போகிறார். அவளோடு சேர்ந்து நீ குடும்பம் நடத்து. ஆத்மஜாம் அசிதாபாங்கிம் வயசீல குணான்விதம், அழகான கண்கள் மை திட்டிய அழகான கண்கள் உடையவள். அவள் அழகான பெண்ணு. ஆனால் அவள் வந்து நல்ல இளம் வயது உடையவள், நல்ல குணங்கள் பொருந்தியவள், உனக்கு ஏற்ற மனைவி, உனக்கு நல்ல குணமுடையவள், நல்ல மகாபதிவிரதையாக இருப்பா அப்படின்னு இங்கே சொல்கிறார். குணான்விதான், நல்ல குணங்கள் உடையவளாக, நல்ல மகாபதிவிரதையான குணங்கள் உடையவராக அவள் இருப்பாள். அவளோடு சேர்ந்து நீ இல்லறம் நடத்து அப்படின்னு சொல்கிற. மிருகயந்திம் பதிம் தாசியத்து அனுரூபாய தேவ் பிரபு, உன்னை அனுசரித்தவளாக அவள். அதே சமயத்தில் அவர்கள் வந்து மிருகயந்தி மனு பிரஜாபதியும் சதுரூபையும் அந்த தேவகுதிக்கு அனுகூலமான கணவன் யார், சரியான கணவர், பொருத்தமான கணவர் யார் கிடைப்பார்னு அவங்க தேடி நின்றாங்களாம். அந்த சமயத்தில் நாரதர் தான் போய் கர்த்தம பிரஜாபதியுடைய குணங்களெல்லாம் எடுத்து சொன்னாராம். சொன்னதுனால அப்போது கர்த்தம பிரஜாபதியுடைய பெருமைகளை கேட்டு, ஆஹா அப்படின்னா தேவகுதியும் சரி அப்படியே அவரே கல்யாணம் பண்ணின்னு அவளுக்கும் ஆசைப்பட்டாலாம். அப்போ ஆசைப்பட்டதுனால தன் பெண்ணை உனக்கு கொடுக்க வரப்போகிறார் அப்படின்னு சொல்கிறார் இங்கே. மிருகயந்தி பதிம் தாஸ்யதி அனுரூபாய தே பிரபு, அவர்களும் சிறந்த பதியை தேடிக்கொண்டு நல்ல வரனை தேடிக்கொண்டிருந்தார்கள். நாரதர் மூலமாக கேள்விப்பட்டு உனக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, நானும் வந்து உனக்கு மகனாக பிறக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். நானும் வந்து உனக்கு மகனாக பிறக்கப் போகிறேன். ஏன்னா சாங்கிய யோகம் மறைஞ்சு போச்சு, அந்த சாங்கிய யோகத்தை பிரவர்த்திப்பதற்காக நான் உனக்கு மகனாக பிறக்கப் போகிறேன் என்று இதெல்லாம் சொல்கிறார் பகவான். சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு அவரை பிரியா விடை பெற்று போகிறாராம். அந்த அவருடைய கர்த்தம பிரஜாபதியை ஸ்தோத்திரம் பண்ணதுலேருந்து ரொம்ப சந்தோஷம் அடைந்து அவர் மேலே உள்ள பிரியத்தினால, அந்த பிரேமையினால் அப்படி கண்ணீர் வடித்தாராம். பகவான் கண்ணீரே வந்துடுச்சான். அந்த கண்ணீர் வந்து ஒரு கோலமாக தேங்கி போச்சான். அதுதான் இங்கே சொல்கிறாருங்க. யஸ்மின் பகவதோ நேத்ரான் நியபதன் அஸ்ருபிந்தபா கிருபையா சம்பரீதஸ்ய பிரபன்னே அற்புதையா புருஷம். அவருடைய 16 வருஷம் சிரமப்பட்டு அப்படி தவம் பண்ணாரே, அவர் மேலே உள்ள கிருபை, எனக்காக அப்படி பாடுபட்டு அப்படி தவம் பண்ணி என்னை பார்க்க வேண்டும், அந்த கிருபை, பக்தர் மேலே உள்ள வாத்சல்யம், அது வாத்சல்யத்தினால கண்ணீர் வந்துடுச்சான். அந்த கண்ணீர் ஒரு குளமாக தேங்கி போச்சான். அந்த கோலமானது தான் பிந்து சரஸ்னு பேர். அதுதான் இங்கே சொல்கிறேன். அது சரஸ்வதி நதி, சுற்றி சரஸ்வதி நதியானவள் ஓடுகின்றாளாம். நடுவில் ஒரு குளமாக தேங்கியிருக்கு பிந்து சரச. அந்த பிந்து சரசை சுற்றி வந்து சரஸ்வதி நதியானது ஓடிக்கொண்டிருக்கிறது. அதான் இங்கே சொல்கிறார். கிருபையா சம்பரீதஸ்ய பிரபன்னே அர்ப்பிதையா புருஷம் தத்தை பிந்து சரோ நாம சரஸ்வத்தியா பரிப்ளுதம் புண்ணியம் சிவாமிருத ஜலம் மகர்ஷி கண சேவிதம். அது வந்து நம்ம பாவங்கள்லாம் போய்க்கிடுமா, மங்களகரமான தீர்த்தமாக அந்த பிந்து சரஸானது. அதே சமயத்தில் அது அமிர்தம் போல் இனிப்பாக இருக்குமா அந்த தீர்த்தமானது. அவ்வளோ அருமையான தீர்த்தமாக அது இது அந்த பிந்து சரஸ். அது மட்டும் இல்லை, மகர்ஷிகள்லாம் சேவிக்கிறார்களாம். பகவானுடைய கண்ணீர் விட்டு அது குளமாக தேங்கி போச்சுன்னு மகர்ஷிகள்லாம் சேவிக்கக்கூடிய தீர்த்தமாக ஆகிவிட்டதான் அது. அப்படி அவர் பிரியா விடை பெற்றுக்கொண்டு, நானே உனக்கு மகனாக பிறக்க போகிறேன், நீ அவளோட குடும்பம் நடத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பகவான் கருட வாகனத்தில் வந்தார்ல. கருட வாகனம் அடிக்கும் போது அந்த கருட வாகனத்திலேருந்து சாமகானங்கள் வெளிப்படுறது தான். அந்த கருடன் ரெக்கையை அடிக்கும் போது சாமகானம் ஆகர்ணையின் பத்ர ரதேந்திர பக்ஷே உச்சாரிதம் ஸ்தோமம் உதிர்ன சாமகா. அந்த சாமகானத்தை கேட்டுண்டே பகவான் போகிறார் வைகுண்டத்துக்கு. அந்த ரெக்கைகள், ஏன்னா சந்தோமயேன கருடேன்னு, அது வேதமயமான கருடனா.
அது ரெக்கைகள் அடிக்கும்போது அதில் வந்து சாமகானம் வெளிப்படுறதான். அதை கேட்டுட்டே பகவான் போகிறாராம். அவருடைய பின்னழகை பார்த்து ரசிக்கிறார் யார்? கர்தம பிரஜாபதி. சரி, அதற்கு பிறகு என்னாச்சு, அந்த மறுநாள் சொன்னார் இல்லையா, நாளைக்கு மறுநாள் அவர் வருவாங்க சொல்லியா, அதே மாதிரி கர்தம பிரஜாபதியுடைய ஆசிரமத்தை தேடிக்கொண்டு சுவாயம்பு மனு சதுரவியும் தன்னுடைய பெண்ணை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அப்போது அவர் எப்படி இருக்காருன்னா, கர்தம பிரஜாபதி பிரவேசிய தத்தீர்த்தவரம் ஆதிராஜ சகாத்மஜா, தன்னுடைய பெண்ணோட ஆதிராஜனாகிய மனு பிரஜாபதி அங்கே வரார். வரும்போது ததர்ஷ முனிமாசினம் தஸ்மின் ஹுதாசனம் வித்யோதமான பபுஷா தபஸ் யுக்ர யுஜாச்சிரம். அதாவது நீண்ட காலமாக தவத்தில் இருந்தார் இல்லையா கர்தம பிரஜாபதி, அவருடைய அந்த தபஸினுடைய தேஜஸானது உடம்புல பிரகாசிக்கிறது தான். அவ்வளோ அழகாக இருக்காராம் பார்க்கறதுக்கு. ஆனால் ரொம்ப இழைச்சி போகலையாம். தபஸில் 10,000 வருஷம் தவம் பண்ணால் எப்படி எலும்பு தோலுமா என்ன இல்லையா, இழைச்சி போயிடல, அந்தளவுக்கு இழைச்சி போகலையாம். ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப இழைக்காமல் எலும்பு தோலுமா இல்லாமல் பார்க்கறதுக்கு அழகாக இருக்காராம். எதனால் அவ்வளோ அழகு வந்ததுன்னா, பகவானை பார்த்தது அந்த சங்க சக்கர கதாவில் பகவானை பார்த்து பகவானை மாதிரியே சிரிக்கிறாராம், பகவானை மாதிரியே பார்க்குறாராம். பகவான் மாதிரி அந்த பகவத் தியானமாகவே தானே இருக்கும். பகவான் வந்தது போனது, பகவான் தானே மகனாக பிறக்க போகிற மாதிரி சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லை, அப்படி கண்ணீர் வடித்தார் எனக்காக, நான் என் மேலே எவ்வளோ பிரேமை, அதை நினச்சி பகவத் ஸ்வரூபமாக பகவான் மாதிரியே இருக்காராம். ஒரு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகுடையவராக இருக்காராம். அதான் சொல்கிறார், வித்யோதமான பபுஷா தபஸ் யுக்ர யுஜாச்சிரம் நாதிக்ஷாமம் பகவதா ஸ்னிக்த அபாங்க அவலோகனாத்து. அதனால் அவர் இழைக்காமல் எப்படி இருந்தாலும் பார்க்கறதுக்கு அழகாக திட்டமாக சின்ன இளம் வயசு உடையவராக பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தாராம். எப்படின்னா, பகவானுடைய ஸ்னிக்த அபாங்க அவலோகனாத்து, அந்த பிரேமையோட பகவான் ஒரு கருணை கடாட்சத்தினால் அப்படி கண்ணீர் வழி இந்த கடாட்சத்தோடு அப்படி கடாட்சம் பண்ணா இல்லையா. அது மட்டும் இல்லை, பகவான் அவரிடத்தை பேசினா இல்லையா, அந்த அமிர்தங்கள்லாம் இவர் சுவைச்சார் இல்லையா. அந்த பகவானுடைய வார்த்தையே அமிர்தம் தானே, அதெல்லாம் கேட்டார் இல்லையா. அதனால் அவர் என்னன்னா அழகாக இருக்காராம். தத் வியாஹிருதம் அமிர்த கலா பீயூஷ ஸ்ரவணேனச்ச, பகவான் வார்த்தையின் அந்த அமிர்தத்தை, அந்த கலா பீயூஷம், அந்த பாயசத்தை காதில் பருகினார் இல்லையா. அதனால் பிராம்சம் பத்மபலாசாட்சம் ஜடிலம் சீரவாசசம் உபசம்சித்திய மலினம் யதார்கணம் அசுஸ்ருதம். அதனால் பார்க்கறது எப்படி இருந்ததுன்னா, பட்டை தீட்டாத வைரம் போல் நல்லா பிரகாசமாக அப்படியே ஜொலிக்கிறாராம். அப்படியே பட்டை தீட்டாத ஏன்னா மாந்தோல் மறுபடி உடுத்திட்டு இருக்கார். உடுத்திட்டு இருக்கிறதுனால என்னென்னா, அதெல்லாம் அந்த மாந்தோல் மறுபடி உடுத்திட்டு இருக்கார் இல்லையா, அதெல்லாம் மறைக்கிறது மற்ற அங்கங்கள்லாம். மாந்தோல் மறுபடி மற்ற அந்த அங்கத்தை மறைக்கிற அந்த அங்கங்கள் மறைக்கிற இடத்த விட்டுட்டு மற்ற இடங்கள்லாம் எப்படின்னா நல்லா வைரம் போல் பிரகாசிக்குதான். அப்போது அந்த ஆடைகள் மறைச்ச இடத்த தவிர மற்ற இடங்கள்லாம் அவர் உடம்புல பிரகாசிக்குதான். நல்லா அதான் உடம்பு வந்து தேஜஸ் பிரகாசிக்குதான். அந்த ஆடைகள் இருக்குது எப்படின்னா பட்டை தீட்டாத வைரம். எப்படின்னா சில இடத்துல வந்து அழுக்கு அடிஞ்ச மாதிரி இருக்க, மற்ற இடத்துலலாம் வந்து பிரகாசிக்கும் இல்லையா. அது மாதிரி பட்டை தீட்டாத, அது மாதிரி ஆடைகளானது மறைக்கிறது அவருடைய தேஜஸை. மற்ற இடங்கள்லாம் அந்த ஆடைகள் மறைக்காத இடம்லாம் ஜொலிக்குதான், அப்படி பிரகாசிக்குதான். அதான் சொல்கிறார், அசம்ஸ்கிருதம்னு சொல்கிறார். பட்டை தீட்டாத வைரம் போல் பிரகாசிக்கிறாராம் அப்படின்னு சொல்கிறார். ராம்சும் ஆனால் ரொம்ப உயரமானவராம். பத்ம பலாசாட்சம் தாமரை போன்ற கண்கள் உடையவராம். ஜடிலம் ஜடை தரித்து கொண்டிருக்கிறான். சீரவாசம் மரவரி எடுத்திருக்காராம், இடுப்பில் ஜடை தரிக்கிறான். ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்காராம். அது எதனால்னா, பகவான் பேசின பேச்சு தத் வியாஹிருத அமிர்த கலா பீயூஷ ஸ்ரவணேனச்ச, பகவானுடைய அந்த வியாஹிருத கலா பீயூஷ அந்த பாயசம் பருகுந்தால, கிருஷ்ணனுடைய வார்த்தைகள், பகவான் நாராயணனுடைய வார்த்தைகளை பருகுந்தால அவ்வளோ அழகாக இருக்காரான் பார்க்குற. அப்போது பார்த்து தேவகூதியை பார்த்து சிரிக்கிறாரு. அந்த சிரிப்பு பகவானை மாதிரியே சிரிக்கிறாரா, அவளும் சிரிக்கிறா. பார்த்து அழகாக இருக்கார் பார்க்கறதுக்கு. எப்படி அழகாக பார்த்த உடனே அப்புறமா ஒருத்தர் மனு பிரஜாபதியை வரவேற்று அவருக்கு பூஜைகள்லாம் பண்ணி, ஏன்னா அவரும் பிரஜாபதி இல்லையா, அவருக்கு 71 சதவீதம் ஆளக்கூடியவராச்சே மன்வந்திரம், ஒரு மன்வந்திரத்துக்கு. அப்படியேப்பட்ட அவரை பூஜிக்கிறார், அவரை புகழ்ந்து பேசுகிறார். யார்? கர்தம பிரஜாபதி. ஏன்னா தானம் வழங்க போகிறார் இல்லையா, தானம் வழங்குறவங்கள புகழணும், அது ஒரு முறை இருக்குது. அதனால் இப்போ கன்னிகா தானம் வழங்க போகிறாரு, தானம் தன்னுடைய பெண்ணை தானமாக கொடுக்க போகிறாரு. அதனால் அவர் புகழ்ந்து பேசுகிறார். அதனால் இல்லை, அவர் உண்மையிலேயே அவருடைய உண்மையான புகழை புகழ்ந்து பேசுகிறார். நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா தர்மம் நிலைநாட்ட முடியாது. துஷ்ட நிக்கிரகம் சிஷ்ட பரிபாலனம் பண்ணுறதுக்கு தானே சத்திரியர்கள் நீங்கள் உலாவி வருகிறீர்கள். ஏன்னா சத்திரிய தானே மனு பிரஜாபதி. அதனால் அவரை புகழ்கிறார். அதே சமயத்தில் பிராமணர்கள் ஆகிய கர்தம பிரஜாபதி அவர் புகழ்கிறார். பிராமணர்களை தன்னுடைய முகத்திலிருந்து படைத்தவராச்சே பிரம்மதேவர். அப்படிப்பட்ட நீங்கள் ரொம்ப உயர்ந்தவர்களாச்சே, மகான்களாச்சே, நீங்கள் தானே சாதுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரில் புகழ்கிறார். நீங்களாம் வேதமயமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தபமயமானவர்கள், வித்தியமயமானவர்கள், யோகமயமானவர்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லி
அவரை புகழ்கிறார். யார்? மனு பிரஜாபதி கர்தம பிரஜாபதியை புகழ்கிறார். இப்படி ஒருத்தர் புகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கு பிறகு சொல்கிறார், சுவாமி நான் வந்த நோக்கத்தை சொல்லிடுறேன், ஆனால் எனக்கு தைரியம், அவருக்கு தைரியம் கிடையாது. ஒரு மகரிஷிகளை போய் என் பொண்ணை கட்டிக்கிறான்னு எப்படி தைரியமாக சொல்ல முடியும்? ஆனால் உங்களுக்கு அந்த விருப்பம் இருக்கிறதான் நாரதத்திலிருந்து நான் கேள்விப்பட்டேன், அதனால் நான் சொல்கிறேன், நான் வந்த நோக்கத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். பிரியவிரத உத்தானபாத ஸ்வசேயம் துஹிதாமம அன்விச்சதி பதிம் யுக்தம் பயசீல குணாதிபிகி யதாத்து பவதசீல சுத ரூப வயோகுணான்னு அசுனான் நாரதாத் ஏஷ பையாசித்து கிருத நிச்சயா. அதாவது பிரியவர்தன உத்தானபாதனுடைய தங்கை இவள். யார்? தேவகுதி. அவள் இவளுக்கு தகுந்த கணவனை நாங்கள் தேடிக்கொண்டிருந்தோம், சிறந்த வரன் கிடைப்பாங்களான்ட்டு. நல்ல வயது, சிறந்த வயதுடைய நல்ல சீல குணம் இருக்குதுன்னா, ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் கரெக்ட் அப்படிப்பட்ட நல்ல வயதும் நல்ல நடத்தை நல்ல குணங்கள் கொண்டவர் நீங்கள் தான் என்று நாரதர் மூலமாக கேள்விப்பட்டு உங்களையே அவள் கணவனாக வரிக்க ஆசை கொண்டிருக்கிறாள் தேவகுதி. இதை சொல்கிறாருங்க. சொன்ன உடனே அப்போ சொல்கிறார், இன்னொரு வார்த்தை சொல்கிறாங்க, யார் தானாக தேடி வர ஒரு விஷயத்தை உதாசீனப்படுத்திடுறாங்களோ அதற்கு பிறகு அவர்கள் ஒரு லோபி இடத்துல போய் யாசிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமா. அப்போ லோபி இடத்துல போய் யாசித்தா என்ன ஆகும்னா தன்னுடைய புகழெல்லாம் அழிந்து போய்விடும் இல்லையா. அதே சமயத்தில் அவமானமும் ஏற்படும் அவருக்கு. அதனால் யாருமே தேடி வந்த ஒரு விஷயத்தை யாருமே புறக்கணிக்க மாட்டார்கள் என்று சுவாமிமணி சொல்கிறார். எம் உத்தியதம் அனாத்ருத்திய கீ நாசம் அபியாச்சதே ஸ்ரீயதே தத்யசஸ்பீதம் மானஸ்ச அவக்ஞயா ஹதஹ. மானமுள்ளவனுக்கு அவமானமானது மரணத்துக்கு துல்லியமானதல்லவா அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இதெல்லாம் சொல்கிறார், இதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அவர் தான் சொல்கிறார், ஆமாம் நாங்கள் பாடம் கண்டிப்பாக பாடம் உத்வோடு காமோ அகம் அப்ரத்தாச்ச தவாத்மச்சா. உன் பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க நான் ஆசைப்படுறேன் தான், கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அதெல்லாம் சம்மதம் தான் கண்டிப்பாக. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை என்னென்னா, என்ன நிபந்தனை? அதோ பஜிஷ்யே சமயேன சாத்தி யாவத் தேஜோ விப்ரியாத் ஆத்மனோமே அதோ தர்மான் பாரமஹம்சிய முக்கியான்னு சுக்ல புரோக்தான் பகுமன்ய அபிஹிம்சான்னு. எது வரைக்கும் அவளோட நான் குடும்பம் நடத்துவேன்னா அவள் வயிற்றில் ஒரு குழந்தை தங்குற வரைக்கும் அவளோட குடும்பம் நடத்துவேன். அதற்கு பிறகு நான் சந்நியாசம் மேற்கொள்ள போகிறேன், அதுக்கு சம்மதம்னா உன் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடு. இது ஒரு நிபந்தனையாக சொல்கிறார். பாரமஹம்சிய முக்கியான்னு பாரமஹம்சிய தர்மமாகிய சந்நியாச தர்மத்தை மேற்கொள்வேன். ஏன்னா அது சுக்ல புரோக்தான் பகுமன்ய அபிஹிம்சான்னு. அதனால் பகவானால் உபதேசிக்கப்பட்ட அந்த பாகவ தர்மத்தை நான் கடைபிடிக்க போகிறேன். சுக்ல புரோக்தான்னு பகுமன்ய அபிஹிம்சான்னு அதை நான் உயர்வாக கருதுகின்றேன். அபிஹிம்சம் பிற ஜீவராசிகளுக்கு ஹிம்சை செய்யாத அஹிம்சா தர்மத்தை நான் கடைபிடிக்க விரும்புகிறேன். இதற்கு சம்மதம்னா உன் பெண்ணை கொடுங்க. இது என்னப்பா ஆகுது? யாருன்னா இது மாதிரி சொன்னால் யாருன்னா பொண்ணு கொடுப்பாங்களா? அதாவது என்னன்னா குழந்தை கர்ப்பத்தில் தங்குற வரைக்கும் இருப்பாராம், அதுக்கு பிறகு அவரும் வீட்டை விட்டு போயிடுவாராம். அப்படின்னா யாரை வச்சுன்னு காப்பாற்றுவாங்க? மனைவி அவள் குழந்தையும் கொடுத்துட்டு அப்புறம் சன்னியாச தர்மம் போயிட்டாருன்னா அந்த குழந்தைய வச்சு யார் காப்பாற்றுறது? இவளை யார் காப்பாற்றுறது? அப்படி சம்மதிப்பாங்களான்னு கேட்டால் அப்போது உடனே என்ன பண்ணுறார்? மனு பிரஜாபதி தன்னுடைய மனைவியும் தன்னுடைய பெண்ணையும் கலந்து ஆலோசனை பண்ணுறார். ஆலோசனை பண்ணால், அப்பா ஒரு நாள் வாழ்ந்தால் கூட இப்படிப்பட்ட மகாத்மாவுக்கு வாக்குப்படுற பாக்கியம் எனக்கு கிடைக்கணும். பகவானே தரிசனம் பண்ணவர், கண்டிப்பாக இப்படிப்பட்ட பரம பாகவதர் இப்படிப்பட்ட ஒரு மகாத்மாக்களும் வாக்கப்படுறதுதான்பா ஒரு ஜென்ம லாபம் அடையும் அப்படின்னா இதுவும் அவருக்கு தெரியும். ஏன்னா சுவயம்பு மனு பரம பாகவதர் 12 பாகவதரில் அவரும் ஒரு ஸ்வயம்பு நாரத சம்பு ஸ்வயம்பு நாரத சம்பு கபிலோ மனு அப்படின்னு சொல்கிற அந்த லிஸ்ட்டில் 12 பாகவதரில் இவரும் ஒருத்தர். சுவயம்பு மனு பரம பாகவதர், அவருக்கு தெரியும் பகவத் பக்தியினுடைய பெருமை. அதனால் பாகவதருடைய பெருமை தெரியும். அதனால் பரவாயில்ல நம்ம பொண்ணு ஒரு பாகவதர் கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு தான் ஒரு அப்பா ஆசைப்படுவாங்க. அதனால் சந்தோஷப்படுறாரு சுவயம்பு மனு. சரிம்மா நீ ஆசைப்பட்டால் சரி, இது சம்மதம் தானா? சம்மதம் தான். அவர் ஒரு நாள் வாழ்ந்தால் கூட என் கூட சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்கிறார். அவர் குழந்தை பருவதையும் இருக்கிறான்னு சொன்னால் இருக்கட்டும், அப்புறம் பகவான் விட்ட வழி அப்படின்னு சம்மதிச்சிட்றா. மனைவியும் சதுரபியும் சந்தோஷமாக சம்மதிச்சிட்டாங்க. எல்லாம் சாத்விகமானவர்கள் இல்லையா, பக்தர்கள் குடும்பம், அதனால் சம்மதிச்சிட்டாங்க.
அதனால் நம்ம சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. இவரோ வந்து சக்கரவர்த்தி, யார் சுவாமிபு மனு. இவரோ வந்து என்னென்னா ஆசிரமவாசி, காட்டில் வசிக்கக்கூடிய ஒரு ரிஷி. 2 பேருக்கும் எப்படி சம்மதம் பொருத்தமாக இருக்கும். இவர் பெரிய பணக்காரர், இவர் ரொம்ப ஒரு ஆசிரமவாசி, ஒரு குடிசையில் வந்து அன்னடம் ஒரு காய்கனி கிழங்குகளை சாப்பிட்டு இருக்கிறவர். அப்போது சமமான பொருத்தமானா மனப்பொருத்தம் சமமாக இருக்குதான். எவ்வளோ நல்ல குணமுடையவள், பக்தி உடையவள், அவரும் பக்தி உடையவர், அதே சமயத்தில் மனசு பொருத்தமாக இருக்குதான். இந்த பொருத்தம் தான் முக்கியம். அப்படின்னா அவளும் குணங்கள் என்ற தனம் கொண்டவள், இவரும் குணம் என்ற தனம் கொண்ட. மற்ற தனங்கள்லாம் முக்கியமே இல்லை. மற்ற சீர்வரிசைகள் மற்ற இதெல்லாம் வந்து குடும்பத்தில் நீ பெரிய பணக்காரனா, ஏழைப்பட்ட பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கூடாது, ஏழைப்பட்டவங்க பணக்கார விட்டு பையனை கல்யாணம் பண்ணிக்கூடாது, இப்படிலாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் கிடையாது. குணப்பொருத்தம் தான் முக்கியம், மனப்பொருத்தம் முக்கியம். ஏழை பணக்காரன் முக்கியமே இல்லை. அது பண்ணான்னா இவருக்கள் ஒரு தனம் இருந்துதான், குணம் என்ற தனம் இருந்ததால் இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த விதத்தில் அவர் பணக்காரர் கௌதம பிரஜாபதி என்று தெரிந்து கொண்டு சமமான பொருத்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணை சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி கொடுத்தாராம் சுவாமிபு மனு. இது சொல்கிறார் பாரு. ஸோ அனுஜ்ஞாத்வா வியவசிதம் மகிஷ்யா துகிது ஸ்புடம். தன் மனைவியும் பெண்ணையும் நல்லா தீர்மானமாக கேட்டுனார். பின்னாடி கல்யாணம் பண்ணிட்ட பிறகு அப்புறமா, அப்பா நீ பலவந்த பையன் நீ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட, நான் தான் இப்போ கஷ்டப்படுறேன் அப்படின்னு அப்பா மேலே அம்மா மேலே பழி சொல்லக்கூடாது. அதனால் முதலே தீர்மானமாக பொண்ணையும் தன்னுடைய மனைவியும் கேட்டுக்கணும். நல்லா தீர்மானமாக கேட்டுக்கிறார். அவங்களுக்கு சம்மதன்றதுனால அப்புறமா தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். தஸ்மை குணகணாட்டியாய ததோ துல்யாம் பிரகர்ஷிதா. குணம் என்ற ஆட்டியன்னா பணக்காரன் அர்த்தம். குணம் என்ற பெரிய பணக்காரனாக இருக்கிறதுனால துல்யாம் பிரகர்ஷிதா, 2 பேருக்கு சமமான பொருத்தம் சமமாக இருக்கிறதுனால 2 பேரும் சிறந்த குணசாலி, 2 பேரும் மனசும் ஒத்து போய்க்குது, 2 பேரும் பாகவத தர்மத்தில் கடைப்பிடிக்கிறவங்களாக இருக்கிறாங்க, நல்ல நடத்தை உடையவள், நல்ல குணமுடையவர்கள் 2 பேரும். நாரதத்திலிருந்து கௌதம பிரஜாபதி எப்படி தெரியும்னா நாரதர் வாக்கிலிருந்து கேட்டிருக்கார். இவருடைய குணங்களும் சுவாமி மனுக்கு தெரியும். அதனால் 2 பேரும் பொருத்தம் சரியாக இருக்குன்னு சொல்லி சந்தோஷமாக கல்யாணம், பிரகர்ஷிதன் ஒரு பதம் இருக்குது, சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி கொடுத்தாராம். துல்யாம் பிரகர்ஷிதா. அது பிறகு வந்து சதுரூபியானவள் தன்னுடைய சீர்வரிசைகள்லாம் பொண்ணுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய தட்டுமிட்ட சாமான்கள்லாம், ஆடை ஆபரணங்கள் எக்கச்சக்கமாக அப்படியே கொடுக்குறாங்க. அவர் சக்கரவர்த்தி இல்லையா, தன் பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய சீர்வரிசை ஒரு முறை கொடுக்கணுமே, அது கடமையாச்சு, அதனால் கொடுக்குறாரு. ஆனால் கௌதம பிரஜாபதி அதை திரும்பி பார்க்க போகிறதில்ல, ஆனால் அவர் கொடுக்குறாரு. சதுரூபா மகாராஜ்ஞி பரிவர்கான் மகாதனான்னு தம்பத்திய பரியதாத் பிரித்யா பூஷாவாச பரிச்சதான்னு பூஷவாச பரிச்சதா. ஆடை ஆபரணங்கள் எல்லாத்தையும் கொடுக்குறாங்களாம். அப்போ இன்னும் என்னென்ன தட்டுமட்ட சாமான் கொடுமோ அதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ தன்னுடைய பெண்ணை சரியான இடத்துல வாக்குப்பட்டதுனால சந்தோஷம் அடைந்து அவளை பிரியணுமேன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சு ஆலிங்கனம், அந்த பெண்ணை ஆலிங்கனம் பண்ணி அவள் கூந்தலை தன்னுடைய கண்ணீரால் நினச்சிட்டாராம். அம்மா குழந்தாயின்னு சொல்லி கண்ணீரை நினச்சிட்டாராம். பிரத்தாம் துஹிதரம் சம்ராட் சதுருக்ஷாய கதவ்யதः உபகுஹ்யச்ச பாஹுப்யம் ஔத்கண்ட்யோ உன்மதிதாசயः அசுக்னுவம் சத்விரகம் முஞ்சன் பாஷ்பகலாம் முகுகு ஆசிஞ்சத் அம்ப வத்சேதி நேத்திரதே துகிது சிகான கூந்தலே நினச்சிட்டாரான் கண்ணீராலேயே. அவ்வளோ பாசம் தேவகதி, தன் பெண் மேலே அவ்வளோ பாசமாக இருக்குது சுவாமிபு மனுக்கு. அப்படிப்பட்ட பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவர் கிளம்பி போயிட்டார். கிளம்பி போய் சுவாமிபு மனு எப்படி இருக்காருன்னா, அங்கே போய் அவர் பர்ஹிஷ்மதின்ற ஒரு நகரம் அவருக்கு இருக்குது. அந்த நகரம் வந்து பர்ஹிஷ்மதின் ஏன் நகரம்னா, அங்கே வந்து நிறைய காசுன்னு சொல்லக்கூடிய தர்பைகள் அங்கே முளைக்கக்கூடிய இடமா அது. ஏன்னா வராகவதாரம் எடுத்த பகவான் தன் உடம்பை உதிர்னும் போது அவருடைய ரோமங்கள் தான் அங்கே தர்பைகளாக முளைச்சிருக்காங்க அந்த பர்ஹிஷ்மதின்ற நகரம். அதனால தான் பர்ஹிஸுக்கள் நிறைய இருக்கிறதுனால பர்ஹிஷ்மதின் நகரம் பேர். அந்த நகரத்தில் நிறைய பொருட்கள் அந்த தர்பைகள் முளைச்சிருக்கான். அது என்னென்னா அந்த தர்பைகள்லாம் வராகமுத்துடைய ரோமங்களாம், அதெல்லாம் அப்படியேப்பட்ட அந்த ரோமங்கள் அப்படியே. அதனால் அந்த பர்ஹிஷ்மதி நகரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். அப்போ எப்படி எந்த அளவுக்கு சாணித்தியமாக இருக்கும் பாருங்கள் அவருடைய நகரமானது மனு பிரஜாபதி. அப்போது தேவரெல்லாம் தன் புகழை பாடுவாங்களாம், அந்த புகழை கேட்க மாட்டாராம், பகவத் புகழை மட்டும்தான் கேட்பாராம் அவர். அப்படி அவர் வந்து தன்னுடைய நகரத்துக்குள் பிரவேசிக்கிறார். சதுரூபை என்ற தன் மனைவியோட நகரத்துக்குள் பிரவேசிக்கிறார் சுவாமிபு மனு. அது பிறகு வந்து என்னென்னா, எப்பொழுதும் அவருக்கு 71 சதுரங்கள் போர் அடிக்கலையான்னா, யுகானாம் ஏக சப்தத்தின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த 71 சதுரம் போர் அடிக்கலையா, ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணலையா. ஜாக்கிரதை சொப்ன சுஷுப்தி 3 நிலைகள்லையும் கிருஷ்ண பக்தி பண்ணி நின்றாராம் அவர். அப்படிப்பட்ட பரம் பாகவதர் அவர். பாருங்கள்,
சங்கீயமான சத்கீர்த்திகி சஸ்திரிபிகி சுரகாயகி தேவர்கள் அப்சரஸ்திரிகள் அவர் புகழ் பாடுவாங்களாம். ஆனால் பிரத்யுஷேஷ அனுபத்தேன ஹிருதா சுண்பன் ஹரே கதாகா ஹரே கதாகா. அவர் தன்னுடைய புகழை கேட்க மாட்டாராம். ஹரிகதைகள் யாருன்னா போனாங்கன்னா அதை தான் ரொம்ப விரும்பி கேட்பாராம். அதனால் நிஷ்நாதம் யோக மாயாசும் முனிம் ஸ்வயம்பூவும் மனும், அதனால் மாயை ஜெயிச்சவராக இருந்தாராம். என்ன அதனால் போகங்களால், ஏன்னா அவர் ஐஸ்வர்யத்தில் சக்கரவர்த்தி இல்லையா சுவாமி மனு, சப்தத்வீபத்துக்கு அதிபதியாச்சு சுவாமி மனு, மன்வந்தராதிபதியாச்சு. அவர் எவ்வளோ செல்வங்கள் செழிப்பாக இருக்குன்னா அதுக்கெல்லாம் அவர் மயங்கலையா. அப்படியே நிஷ்ணாதோ யோக மாயாசு முனிம் ஸ்வயம்பூவம் மனும், ஏன்னா முனிவராக இருந்தாராம், ராஜாவாக இல்லையா. முனிவரானா எல்லா பட்டுகளையும் விட்டவராக இருந்தாராம். எதனால்? கிருஷ்ண பக்தினால் பகவத் குணங்களை கேட்குறவங்களுக்கு, அதில் சுவைச்சவங்களுக்கு வேறு எதுவுமே பிடிக்காது. அப்படின்னா அனவரதம் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, நல்லா சாப்பிட்டுன்னு நல்லா தூங்கின்னு நல்லா ஏசி போட்டுன்னு அப்படியே இருந்தார். அதெல்லாம் கிடையாது. எங்கள் உல்லாசம் சுற்றின்னு அப்படிலாம் இல்லை. அனவரதம் எப்படி இருந்தார்னா, சுண்வதோ தியாயதோ விஷ்ணுஹோ குருவதோ புருவத கதாகா, இதான் அயாத யாமாஸ் தஸ்யாசன்னு யாமா ஸ்வாந்தர யாபனகா. அப்படியேப்பட்ட 71 சதுரயுகங்கள் இதை தான் பண்ணாராம். காலம் போர் அடிக்கலையா அவருக்கு, அவ்வளோ காலம் வாழ்ந்த போர் அடிக்கல. கொஞ்ச நேரம் நம்மளுக்கு எதனா நம்மளுக்கு மனசுக்கு ரஞ்சகமாக இல்லைன்னா நம்மளுக்கு போர் அடிக்குது இல்லையா. ஆனால் அவர் அப்படி இல்லையா. ஏன்னா அனவரதம் ஒரு பாகவதரை நியமித்து கிருஷ்ண கதைகளை கேட்பாராம். அந்த கதைகளையே போயிட்டாருன்னா, அந்த பாகவதர் போயிட்டாருன்னா அந்த கதைகளே தியானம் பண்ணுவாராம். அதை தியானம் பண்ண மட்டும் இல்லை, விஷ்ணுஹோ குருவது, அதை நோட்ஸ் எடுப்பாராம். குருவதெல்லாம் எழுதுறது, பகவத் குணங்களை எழுதி பார்க்கணும். நம்ம இப்போ கேட்குறோன்னா இந்த பாயிண்ட்ஸு, இப்போ இந்த ஹிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது, இந்த பாயிண்ட்ஸ், இந்த நோட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து வச்சுக்கணும், எழுதி பார்க்கணும். அப்படி எழுதி பார்ப்பாராம். சுண்வதோ தியாயதோ விஷ்ணோ குருவதோ புருவத கதாகா, அதை என்ன பண்ண எழுதி அந்த நோட்ஸ் எடுத்து மற்றவங்களை எடுத்து அந்த கதையை சொல்லுவாராம். அவர் எப்படி காலத்தை கழிச்சிருக்காரு பாருங்கள். அப்போ என்ன ஆச்சுன்னா, இப்படி அவர் காலத்தை 71 சதுரங்கள் கழிச்சதுனால ஏவம் ஸ்வாந்தரம் நிந்திய யுகானாம் ஏகசப்தத்தையும், அந்த 71 சதுரங்கள் என்ன ஆச்சுன்னா, வாசுதேவ பிரசங்கேன பரிபூத கதித்ரயா. அப்போது ஜாக்கிரத்து ஸ்வப்னம் சுஷுப்தி 3 நிலைகளிலையும் வாசுதேவ பிரசங்கேன் கிருஷ்ண பக்தியிலேயே தலைச்சின்னு இருந்ததுனால உடல் தாவைகளாலோ சாரீரா மனசனுடைய கவலைகளோ பாதிக்கலாம். ஆமாம், பஞ்சபூதங்களால் பாதிப்பு இல்லையா, பிற ஜீவராசிகளால் பாதிப்பு இல்லையாம். அதே சமயம் உடல் தாபங்கள் மனத்தாபங்கள் அவர் பாதிக்கலையா. ஆனந்தமாக காலத்தை கழிச்சாராம். அதான் சொல்ல, சாரீரா மானசா திவ்யா வையாசே ஏச்ச மானுஷாக பௌதிகாச்ச கதம் கிளேஷா பாதந்தே ஹரிசம்சையாக. ஹரிய ஆசிரியத்தவர்களுக்கு என்னமா இந்த கிளேசங்கள் பாதிக்கும், அப்படி பாதிக்காமல் இருந்தது அவருக்கு. அப்படிப்பட்ட மனு பிரஜாபதி இப்படிப்பட்ட முனிவராக பற்றற்றவராக அப்படிப்பட்ட தன்னுடைய 71 சதுரங்களை ஆனந்தமாக கிருஷ்ண பக்தியில் கழிச்சதுனால அவர் அப்படிப்பட்ட தர்மாத்மா, தர்மம் தெரிந்தவர் என்று தெரிந்து கொண்டு, பிராமணர்களாகிய ரிஷிகள், இவரே சத்திரியர், ஆனால் பிராமணர்களாகிய ரிஷிகள்லாம் இவரை பலவந்தப்படுத்தி நீங்கள் தான் வர்ணாசிரம தர்மங்களை எழுதிக்கணும், இப்படிப்பட்ட பரம பாகவதர் எழுதினார்னா வர்ணாசிரமங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இவர் அப்படிப்பட்ட தர்மம் தெரிஞ்சவராக அவர் சுவாமி மனு, அது ரிஷிகளுக்கு தெரியுமா. அதனால் நான் சொல்கிறேன், பிருஷ்டோ முனிபிகி பிராக தர்மான் நானாவிதான் சுபான்னு. அதான் மனுஸ்மிருதின்னு சொல்கிறோம் இல்லையா, மனுசாஸ்திரம் மனுஸ்மிருதி, அது இவர் தான் எழுதினார். அது 4 வர்ணத்தவருக்கும் பிராமண சத்தியம் வைசியம் சூத்திரன் அப்படி 4 வர்ணத்தாருக்கும் தர்மங்கள் எழுதி வச்சது யாருன்னா மனு பிரஜாபதி தான். தர்மசாஸ்திரங்கள் எழுதுனது யார்? மனு பிரஜாபதி தான். திருணாம் வர்ணாசிரமானாம் ச சர்வபூத ஹித சதாகா, சர்வபூதங்களுக்கு பிரியமானது எழுதலையா. பிரியமானதுன்னா நம்மளுக்கு சுவையுள்ளது. ஹிதன்னா இப்போ மருந்து என்னென்னா கசக்கும், ஆனால் அது கசப்பாக இருந்தாலும் அது நோயை குணமாக்குது இல்லையா. அது கசப்பாக தான் இருக்கும். அதுபோல் மனு சொல்கிறக்கூடிய தர்மங்கள் எல்லாம் கசப்பாக தான் இருக்கும், ஆனால் அதை கடைப்பிடிச்சா நம்ம வாழ்க்கைக்கு ஹிதமானதாக இருக்கும், நோய் குணமாகும், நம்ம பிறவி பிணி போயிடும். அப்படிப்பட்ட தர்மங்களை எழுதி கொடுத்தாராம் மக்களுக்கு. அதனால் நம்ம தர்மசாஸ்திரங்கள் எழுதுந்து யாருன்னா மனு பிரஜாபதி, சத்திரியன் எழுதுந்து, பிராமணன் நினச்சிக்கூடாது. அது முடிஞ்சிடும். ஏதத்த ஆதிராஜஸ்ய மனோச்சரிதம் அற்புதம் வர்ணிதம் வர்ணனீயஸ்ய தத் அவத்தியோதியம் சுணுகும். இப்போது அப்பாவை பற்றி பேசியாச்சு சுவாமி மனு, அவருடைய பெண்ணுடைய கதையை பற்றி இப்போ பேசலாம் அப்படின்னு அடுத்த அத்தியாயத்தில் சொல்கிறாருங்க. அதாவது மைத்ரிவாச்ச பித்ருப்தியம் பிரஸ்திதே சாத்வி பதிம் இங்கித கோவிதாக. அப்பா போயிட்ட பிறகு அவள் கணவனை எப்படி அனுசரித்து நடந்தாள் தேவஹூதி அப்படின்னு சொன்னால், இங்கிதம் தெரிந்து, அவர் எள்ளுன்னா என்னன்னு இப்போ சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அவள் குறிப்பறிந்து உடனே எல்லா சேவைகளும் செய்வாளாம் கணவனுக்கு. அப்படி நடந்தாலாம். அவள் ஒரு சொல்கிறாத அளவுக்கு நடந்தாலாம். அதே சமயத்தில் அப்படி நாகரிகமாக பழகிறாள்.
நித்தியம் பர்யச்சரத் பிரீத்யா பவானீவ பவம் பிரபும். பர்யச்சரத் பிரீத்யா நித்தியம் டெய்லி ஒரு நாள் சரி போப்பா இன்றைக்கி என்னால் முடியாது நான் செய்ய முடியாது அப்படின்னு அலட்சியப்படுத்தலையா. ஒரு நாள் கூட இப்படிப்பட்ட மகாத்மாவுக்கு வாக்குப்படுற பாக்கியம் கிடைக்கணும், அந்த மகாத்மாக்களுக்கு சேவை செய்யணுன்ற பாக்கியம் கிடைக்கணுன்னே ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லையா. அதனால் பிரீதியோடு செய்யலாம், ஏதோ வெறுப்போடு செய்யலையா. ரொம்ப சந்தோஷமாக இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கே இந்த பாக்கியம் அப்படின்னு சொல்லி பிரீதியோட கைங்கரியம் பண்ணலாம். யார் இது கர்த்தம பிரஜாபதிக்கு. ஆனால் சொல்கிற பவானீப பவம் பிரபும் அப்படின்னா அந்த கைங்கரியமே அவ்வளோ சௌக்கியமாக இருந்தான். அவர் எப்படி இருக்காருன்னா சிவபெருமான் காமதகனம் பண்ண சிவபெருமான் மாதிரி இருக்காராம். அவர் பார்த்தா ரிஷியாக இருக்கார். ஆனால் இவ்வளோ பார்த்தா பார்வதி அப்படின்னா அழகானவளாக இருக்கா பார்வதி. ஏன்னா அவள் மலை பர்வதராஜனுடைய பெண் இல்லையா, ரொம்ப அழகாக இருக்கா. ஆனால் அப்போ அவளுக்கு என்ன சௌக்கியம் கிடைச்சிருக்கும் பார்வதிக்குன்னா கைங்கரிய சௌக்கியம்தான், வேற என்ன. ஏதோ ஒரு தேவேந்திரனுக்கு இந்திரனுக்கு இந்திராணி வாக்குப்பட்டா அப்படின்னு சொன்னால் போகத்தில் இருக்கா, நல்லா போகத்தில் இருக்காருன்னா. இவரை பார்த்தா சுடுகாட்டு சாம்பளத்தை பூசிக்கிறவர், புளித்தோலை ஆடி அணிஞ்சிருக்கிறது, அப்படியேப்பட்ட இவருக்கு ருத்ரபூமி தான் வாசம் இருக்குது அப்படின்னா அப்படியேப்பட்டவருக்கு வாக்குப்பட்டவருக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சுப்பார். அப்போ அவர்கள் என்ன சௌக்கியம்னா அவருடைய பாக்கியம் அந்த கைங்கரியம் பண்ணுறதுலேயே அவ்வளோ சௌக்கியம் இருக்கான். பக்திகள்லாம் அப்படி தான் ஒரு பாகவதற்கு வாக்குப்படணும்னு ஆசைப்படுவாங்க. உண்மையான அந்த காலத்துலலாம் அப்படி இருந்திருக்காங்க. அப்படி தான் வசம் பெரிய பெரிய ராணிகளாக எந்த இடத்துல இருந்தாலும் சொல்லி பாகவதர்கள் மேலே அந்த விஷயம் தெரிஞ்சவங்க பாகவதற்கு வாக்கப்பட்டால் அவர்களுக்கு எந்த மோட்சம் உண்டோ அந்த மோட்சம் தனக்கும் உண்டு அந்த பெண்ணுக்கும். அதனால் ஜென்மாவை கரையட்டின்னு நினைக்கிறவங்க பாகவதற்கு தான் வாக்கப்படணும்னு நினைப்பாங்க. அதுதான் சொல்கிறேன் பவானீப பவம் பிரபும். காம தகனம் பண்ண அவளத்தில் கைங்கரிய சௌக்கியத்தை தான் எதிர்பார்த்துன்னு கல்யாணம் பண்ணிக்கினான் தேவகதி. அதுதான் சொல்கிறேன். விஸ்ரம்பேன ஆத்ம சௌச்சேன கௌரவேன தமிழச்ச. இங்கே விஸ்ரம்பேனு பதம் இருக்குது, விஸ்வாசம் வச்சாலாம். என்னென்னா இவரால் நமக்கு எல்லா பலன்களும், இவர் அப்படியேப்பட்ட யோகீஸ்வரர், அப்படியேப்பட்ட பரம பாகவதர், இவர் பகவானே நேரில் தரிசனம், இவரால் நம்மளுக்கு மோட்சம் சித்திக்கும், அதாவது மோட்சம் வரைக்கும் எல்லா பலன்களும் சித்திக்கும்ன்ற அந்த விஸ்வாசத்தோடு என்ன பண்ணுறார், ஆத்ம சௌச்சேன மனசு சுத்தமான மனசோட கைங்கரியம் பண்ணாலாம். மனசில் எந்த கலங்கமும் இல்லாமல் சுத்தமான மனசோட கௌரவேன, கௌரவன்ற பதம் தான் குரு அப்படின்னு வந்தது. குருவுக்கு பணிவிட பண்ணுற மாதிரி அந்த கௌரவத்தோட கொஞ்சம் கூட ஒரு வார்த்தை குறைச்சலாக பேசாமல் அவருக்கு என்ன கௌரவம் கொடுக்கணுமோ அந்த கௌரவத்தோட தமிழ்ச்ச அப்போ வாக்கடக்கத்தோட அழகாக பணிவிட பண்ணலாம். குரு சுஷ்ரூஷை ஒரு உத்தமமான சிஷ்யன் குருவுக்கு எப்படி பணிவிட பண்ணணும் அப்படி பணிவிட பண்ணலாம் சொல்கிறேன். சுஸ்ரூஷா சௌஹிருதேன வாச்சா மதுரையாச்ச போகோ. அதாவது சுஸ்ரூஷா சௌஹிருதேன நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது நம்ம சொன்னால் இவன் செய்வா அப்படின்னா அவங்கள நம்ம வேலை சொல்லலாம். இவன் சொன்னால் என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோ அப்படி பயந்துன்னு வேலை வாங்கல, எப்பா கொஞ்சம் செய்வேப்பா அப்படின்ட்டு தயவாக கேட்பாங்க. அப்படி இல்லையா, இவ சொல்கிறனா உடனே செய்யறதுக்கு காத்து நிற்கலாம். இவன் அப்படி சௌஹிருதமாக சுலபமாக பழகிறவங்க தான் நம்ம வேலை வாங்க முடியும். இப்போ நம்ம கொஞ்சம் முறைக்கிறவங்களை போய் நம்ம வேலை வாங்க முடியுமா? நம்ம பிள்ளையானா கூட முடியாது இல்லையா. அப்போ சௌஹிருதமாக சுலபமாக பழகக்கூடியவளாக இருந்தாலும் அதனால் சுலபமாக ஒரு எல்லா கைங்கரியங்களும் அவர் செய்ய வைத்தார், அவளும் செய்தாலாம். அப்படி இருந்தார். அப்படி சௌஹிருதமாக வாழக்கூடியவனா வாச்சா மதுரையாச்சா போகோ அப்படின்னா வாக்கு மதுரமாக இருக்கணும். ஏன்னா எவ்வளோ தீய குணங்கள் இருந்தாலும் வாக்கு மதுரமாக இருந்துச்சுன்னா அந்த தீய குணங்களை மறைச்சிடும். எவ்வளோ தான் நல்ல குணங்கள் உடையவனாலும் வாக்கு கடினமாக இருந்தால் அந்த நற்குணங்களை மறைச்சிடும். இவருடைய வாக்கு அதான் சொல்கிறேன் மதுரமாக இருந்து தான். அப்படி இருந்து தான் வாக்கு மதுரமாக. ரொம்ப பேச மாட்டாலாம், மதுரமாக பேசலாம், அன்பாக பேசலாம், அளவோடு பேசுவான். அப்போ இவளுக்குள்ளே இருக்கிற காமம் தம்பம் மகான்களுக்கு சேவை செய்தாவே அதெல்லாம் இல்லாமல் போயிடும். விசுஜ காமம் தம்பம்னா தனக்குள்ள இல்லாத பெருமையை வெளிப்படுத்திக்கிறது, தன்னை பெருமையாக காண்பிச்சுக்கிறது. அந்த தம்பம்லாம் அவங்களுக்கு கிடையாது. காமம் சுத்தமாக கிடையாது. துவேஷம் லோபமகம் மதம் அப்புறமத்தோத்தியதா நித்தியம் ஜெயஜியாம்சம் அதோஷயத்து விசுஜ காமம் இதெல்லாம் விட்டாலாம். காமத்தை விட்டால், தம்பத்தை விட்டால், துவேஷம் லோபம் மதம் அகம் அதே சமயத்தில் தனக்குள்ள தோஷங்கள் எல்லாத்தையும் விட்டால், தன்னுடைய கர்வத்தை எல்லாத்தையும் விட்டு என்னென்னா அப்புறமத்த உத்தியதா நித்தியம் ஜெயஜியாம்சம். ஒரு நாள் 2 நாள் இல்லை, டெய்லியும் கொஞ்சம் கூட சோம்பேறித்தனம் இல்லாமல் கவனக்குறைவு இல்லாமல் கவனக்குறைவோடு இருக்க மாட்டாலாம். கவனக்குறைவு இல்லாமல் அப்படி அப்புறமத்தது தான் கொஞ்சம் கூட சோம்பேறித்தனம் இல்லாமல் உடனே
அப்படி எப்போ என்ன வேலை செய்ய போகிறார் எதை செய்ய போகிறார் அப்படி பணிவிட பண்ணாலாம். இப்படிலாம் சொல்லப்படுகிறது. நித்தியம் தேஜியாம்சம் அதோஷயத்து, அவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கு அப்படி பணிவிட பண்ணாலாம். இப்படி ஒரு பதிவிரத்தை பார்க்க முடியுமா? அதனால்தான் அவள் வயிற்றில் நவரத்னங்கள் போல 9 மகா பதிவிரதைகள் உதயமானார்கள். அனசூயை, ஆஹா, அருந்ததி, ஆஹா, மகா பதிவிரதைகள் உண்டானார்கள். கியாதி போன்றவர்கள்லாம் மகா பதிவிரதைகள், நவரத்னங்கள் போல. அப்போது கணவனை எப்படி நினச்சாலாம்? தெய்வம் போல கணவனே கண்கண்ட தெய்வம் சொல்லலையா? அதெல்லாம் கூட கிடையாது. தெய்வத்தை விட ஒரு படி மேலே நினச்சாலாம் கணவரை. அப்படி சொல்கிறாங்க. தெய்வாத் கரியச பத்யுஹு ஆசாசான மகாசிஷம். அப்போது இப்படிலாம் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா இல்லையாவோ? கைங்கரியம் பண்ணா இவர் தவத்தில் உட்காந்துனால திடீர்னு ஒரு 1000 வருஷம் கூட ஆகிடும். எவ்வளோ வருஷம் தவம் பண்ணுறாருன்னே தெரியாது. அப்படியே உட்காந்துட்டான். இவள் என்னன்னா அதெல்லாம் பழக்கம் இல்லை, ஆனாலும் பழக்கப்படுத்திருந்தா கணவனுக்காக. ஆனால் உடம்பு எலும்பும் தோலும் ஆயிடுச்சு, வயசாகி போச்சு இவளுக்கு. அவருக்கும் வயசாகி போச்சு. அவர் என்னென்னா தவத்தில் உட்காந்துட்டாருன்னா அவள் கைங்கரியம் பண்ணுறா, அந்த கைங்கரியத்தை பெற்றுக்கொள்வார், பாடு தவத்தில் உட்காரார். கைங்கரியத்தை பெற்றுக்கொள்வார், தவத்தில் உட்கார். கொஞ்சம் காய்கனிக்க சாப்பிடுவார், அவள் தான். அது சாப்பிட அவர் மிச்சம் இருந்தால் இவள் சாப்பிடுவாள், இல்லைன்னா அப்படியே உபவாசம் மேற்கொள்வாள். அப்படி இருந்தபோது என்ன ஆகுனா, இவளும் எலும்பும் தோலும் ஆகிட்டாலாம், வயசான கிழவி ஆகிட்டா. அவருங்க என்னென்னா கிழவன் ஆகிட்டார். அவர் அப்படியே தபஸில் மறுபடியும் கண்ணம் பண்ணார்னா அவள் எப்போ எழுந்துருவார்னு தெரியாது. அது வரைக்கும் இவள் காத்து கொண்டு இருப்பாள் கணவனுக்காக, கர்த்தம் பிரஜாபதிக்காக. அவர் எப்போ எழுந்துக்கு போகிறாரோ ரெடியாக காத்திருப்பாள். டக்குன்னு எழுந்தானா டக்குன்னு என்ன வேணும், தண்ணி வேணுமா, என்ன வேணும், உடனே அதெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாள். அவர் என்னென்னா பூஜைகள், மத்தியானிக ஸ்நானம் பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னா உடனே எடுத்து கொடுப்பான். இது மாதிரிலாம் காலத்தை கழிச்சுக்கா எப்படி இருந்திருக்காங்க பாருங்கள். அதனால் என்னாச்சுன்னா, ஒரு நாள் பார்த்தா திடீர்னு எதர்ச்சியாக கண்ணை திறந்து பார்த்தார். இப்போ அப்படியே தலை குனிஞ்சிட்டு இருக்கா. என்னதான் இருந்தாலும் ஒரு பெண் இல்லையா, உள்ளுக்குள்ளே ஆசைகள் இருக்கும் இல்லையா, அதை வெளிப்படுத்திக்க மாட்டா. ஆனால் அதெல்லாம் விட்டு தான் அவள் பணிவிட பண்ணா. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு நாள் அது உறுத்தும் இல்லையா. இவ்வளோ நாள் கல்யாணம் பண்ணி நமக்கு என்ன சௌக்கியத்தை அந்த ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்கும் இல்லையா மனசுக்குள்ளே. அப்போ கண்ணீர் வெடிச்சுட்டு தண்ணி அப்படியே தலை குனிஞ்சிட்டு இருக்கா. இவன் கவனிக்கலை, அவர் கண்ணை விழிச்சுது. அப்போது காலேன பூயசாட்சாமம் கர்ஷிதாம் பிரதச்சரியா பிரேம கத்கதையா வாச்சா பீடிதா கிருபையா பிரவேத்து. அப்போது அவள் கண்ணீர் வடிக்குது. இப்போ இது கூட வேற ஒருத்தர் சொன்னதுனால நான் சொல்கிறேன். இங்கே கண்ணீர் வடிக்கதான் இங்கே வரல. இங்கே அவள் கண்ணீர் வடிக்கலை. அவள் எப்பவும் பகவானுக்கு கர்த்தம் பிரஜாபதி கைங்கரியம் பண்ணுறதுல தான் சுறுசுறுப்பாக இருக்கா. அவள் கண்ணீர் வடித்தா இல்லை ஒரு நாள் கவலைப்பட்டதா, மனசுக்குள்ளே கவலைப்பட்டதா ஒரு உத்பிரேக்ஷனையோடு சொல்லுவாங்க மகான்கள். ஆனால் இங்கே அப்படி போடல, பாகவத்தில் அப்படி சொல்லலை. அவள் கவலைப்பட்டதா சொல்ல. அவள் எப்போவும் சந்தோஷமாக தான் இருக்கா. கணவனுக்கு கைங்கரியம் பண்ணுறதுலே சந்தோஷமாக தான் இருக்கிறா. அவள் கவலைப்பட்டதா சொல்ல. இருந்தாலும் ஆனால் அவரு பார்த்து காலேன பூயசா க்ஷாமம் கர்ஷிதா விரதச்சரியா. அப்போது அவளுடைய விரதங்கள்லாம் இருந்து உபவாசம் மேற்கொண்டதுனால உடம்பு இழைச்சி போயிருக்கலாம், எலும்பும் தோலுமாக இருக்கலாம் அவன். ஏன்னா காலேன ரொம்ப காலமாக, நீண்ட காலமாக அவளுக்கு சேவை செய்து வயசே ஆகிப்போச்சு, அவளுக்கு கிழவி ஆகிட்டா. க்ஷாமம் கர்ஷிதா விரதச்சரியா பிரேம கத்கதையா வாச்சா பிடித்த கிருப்பையா போகிறது. அவள் இடத்துல பிரேமை உண்டாயிடுச்சான். நமக்காக இப்படி உழைச்சாலே இவளுக்காக நம்ம என்ன செய்தோம், நமக்காக இவ்வளோ செய்தா இல்லையா, இவ்வளோ வருஷம் ஆயிரக்கணக்கான வருஷமாக நம்ம கூட வாழறா, நமக்காக எல்லாம் செய்தா, இவளுக்காக நம்ம ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு கிருபை உண்டாயிடுச்சான். யாருக்கு? கர்த்தம் பிரஜாபதிக்கு, இவருடைய கைங்கரியத்தை பார்த்து. அப்போ கிருபை உண்டன்னு அப்போ சொல்கிறார். கர்த்தம் வாச்ச துஷ்டோ அகமத்திய தவமானவி மானதாயா. அவள் கவலைப்பட்டதாக வரல, சாஸ்திரத்தில் பாகவத்தில் அப்படி வரல. அவள் அழுததாக வரல. அவள் எப்போ சுறுசுறுப்பாக பகவானுக்கு அவருக்கு எப்போ சேவை செய்யலாம் தான் அதுவே சந்தோஷப்பட்டுருந்தான். ஆனால் பார்த்தா எலும்பும் தோளமாக இழைச்சி போயிட்டா, வயசான கோலத்தில் ஆகிட்டா. உடனே சொல்கிறார், நான் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டேன் தேவகூதி, நீ எனக்கு பண்ண பணிவிடை. ஏன்னா இந்த தேகம்தான் ரொம்ப பிரியம் உள்ளது, அந்த தேகத்தை நீ லட்சியமே படுத்தலையே. நீ வேலைக்கு சாப்பிட மாட்டேன்றா. சரியா, நான் சாப்பிட்டு அப்புறமா நான் சாப்பிட்றதா எனக்கு தான் சாப்பாடு போடுறேன், ஆனால் நீ சாப்பிட்டியா சாப்பிடலன்னு எனக்கு தெரில. அப்புறம் நீ மறைமுகமாக ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் இருந்தால் சாப்பிட போல இருக்குது, அதான் தெரியுது. ஏன்னா பார்த்தா சுஸ்ரூஷையா பரமையா பரையாச்ச பக்தியா உயர்ந்த சுஸ்ரூஷை பண்ணியிருக்கேன், அது உயர்ந்த பக்தியோடு எனக்கு சுஸ்ரூஷை பண்ணியிருக்கேன். அதை நான் ரொம்ப சந்தோஷமாட்டேன். யோ தேகினாம் அயம் அதீவ சுஹൃத்ஸ்வ தேகோ நான் வெக்ஷத சமுச்சித சபிதம் மதர்த்தே. என் நிமித்தமாக இந்த உடம்பை சந்தனமாக அழிச்சிருக்கியே, மெருகா உருகி இருக்கிறியே, இப்படி எனக்காக சேவை செய்திருக்கியே,
என் மேலே அவ்வளோ பக்தியா மகான்களிடத்தில் அப்படி பக்தி அப்படி சேவை செய்திருக்கா. அப்போ சொல்கிறேன், அப்போ ஆசையாக கேட்குறேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு, உனக்கு என்ன வேணுமோ நான் செய்கிறேன், உனக்கு என்ன வேணுமோ நான் தரேன், உனக்கு என்ன ஆசை சொல்லு, நான் அதை நிறைவேற்றுறேன். அவள் கேட்குறாப்போ, சுவாமி சமய சகுரத் அங்க சங்கோ, நீங்கள் சொன்னீங்கல்ல என் வயதில் குழந்தை தங்குற வரைக்கும் நீங்கள் இருப்பேன்னு சொன்னீங்களே, அது அப்போ ஒரு நாள் அதுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குன்னு நான் எதிர்பார்த்து இருந்தேன். சரி, அப்போ நம்மளோட சேருவார், அந்த சந்தோஷம் இல்லற தாம்பத்திய சௌக்கியம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து இருந்தேன். அதுதான் எனக்கு வேணும், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் சொன்னீங்களே, நீங்கள் சொன்னது தான் நீங்கள் என்னோட சந்தோஷமாக இருப்பேன்னு சொன்னீங்களே, அந்த சந்தோஷம்தான் வேணும். இதுதானே ஒரு மனைவி கணவனிடத்தில் எதிர்பார்க்குறது அப்படின்னு அவர் சொல்கிறேன். இதுதானே ஒரு கணவனிடத்தில் மனைவி எதிர்பார்ப்பா, நியாயமான ஆசை தானே. சரிம்மா, கரெக்டு, கண்டிப்பாக உன்னுடைய ஆசை நிறைவேற்றுறேன். ஆனால் இவ்வளோ நாள் எனக்கு கைங்கரியம் பண்ணி இந்த அல்ப ஆசை தானே உனக்கு வந்தது, இந்த அல்ப ஆசை தானே. அப்போ சொல்கிறேன், நான் என்ன பண்ண முடியும்? தீன ஸ்ததீஷ பவனம் சதுஷம் விசக்ஷ்வ, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறா அவ. சரி, ஓகே, அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி உடனே பார், இந்த கட்டில் பீரோ எல்லாமே இருக்குது. அப்பா அம்மா கொண்டு வந்து அந்த போட்டதெல்லாம் அப்படியே இருக்குது, அது ரூமில் அப்படியே இருக்குது. என்னது அந்த சீர்வரிசைகள்லாம், அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் மனுஷர்கள் அனுபவிக்கக்கூடியது. உனக்கு நீ பண்ண எனக்கு கைங்கரியத்தினால எனக்கு அஷ்டமா சித்திகள் கைவரப்பட்டது இல்லையா, எல்லா ஐஸ்வர்யங்களும் தேவலோக சௌக்கியங்கள்லாம், எனக்கு என்ன சௌக்கியங்கள் இதோ அந்த பலன் உனக்கும் உண்டு. எனக்கு கைங்கரியம் பண்ணதுனாலே என்னுடைய புண்ணியத்தில் பாதி புண்ணியம் உனக்கும் உண்டு. அதெல்லாம் உனக்கு நான் ஞான திருஷ்டி கொடுக்குறேன், அதில் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காண்பிக்கிறார். அது சொல்கிறீங்க, மதனு சேவையா அவருத்தானே திருஷ்டிம் பிரபஸ்ய விததாம் அபயான் அசோகான்னு, அப்படி பயமற்ற சோகமற்ற அந்த சௌக்கியங்களை நீ என் தான் திருஷ்டி கொடுக்குறா, அதை பாரு அப்படின்னு, அந்த ஐஸ்வர்யங்களை பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. காட்டி சொல்கிறார். உடனே ஒரு விமானத்தை வரவழைச்சார். அம்மா தேவகுதி, நீ போய் அந்த பிந்து சரஸில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வா அப்படின்றார். பார், நீ போய் போய் பார் அப்படின்னு. அப்போ சாந்த சரசி வேஸ்மஸ்தா சதானி தசகன்யகாக. உடனே என்ன நல்லா இருக்குது, வயசான காலத்தில் இந்த உடம்புலாம் அந்த ஒதுருது, இந்த குளிர் காலத்தில் போய் அந்த குளிர் தண்ணீரில் போய் அந்த பிந்து சரஸ் வந்து ரொம்ப குளிர் ஐஸ் மாதிரி இருக்கும், அதில் போய் இப்போ குளிக்க சொல்கிறீங்களே அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. கணவர் சொன்னார்னு சொல்லிட்டு உடனே போய் அந்த வயசான காலத்தில் அந்த உடம்பு அப்படியே நடுங்கிற அந்த எலும்புந்தோலமாக இருக்கக்கூடிய அந்த வயசான காலத்தில் நடுங்கிற அந்த உடம்போடு போய் உடனே அந்த பிந்து சரஸில் போய் குதிச்சாலாம். சாரி, அந்த பிந்து சரஸில் போய் ஸ்நானம் பண்ணாலாம், அதில் போய் முழுகினாலாம். அந்த பிந்து சரஸில் முழுகின உடனே அதில் பார்த்தா நூற்றுக்கணக்கான பெண்கள், சதானி தசை ஆயிரக்கணக்கான ஸ்திரீகள், எல்லாம் 15 வயசுக்கு குறைவாக இருக்கக்கூடிய பெண்கள், எல்லாமே அத்தனை பெண்களும் அங்கே பார்த்தா நிறைய பெண்கள். அவளிடத்துல வந்தால் தாமரை மனம் வீசுதான். அந்த தண்ணிக்குள்ளே ஒரு மாளிகை இருக்குது. அந்த மாளிகையில் பார்த்தா அந்த ஸ்திரீகள்லாம், தேவலோக ஸ்திரீகள்லாம், நாங்கள் என்ன பணிவிட பண்ணோம் சொல்லுங்கள் அப்படின்னு காத்து நிற்காங்களாம். அப்படி சொல்கிற சர்வா கிஷோர வயசோ ததர்ஷ உத்பலகந்தையா, ததர்ஷ உத்பலகந்தைன்னா தாமரை மனம் வீசக்கூடியவர்களாக இருந்தாலும் கிஷோர வயசு அப்படின்னா 15 வயசுக்குள்ளே 13-12 வயசு பெண்கள், அவர்கள் வந்து தாம் திருஷ்டா சகசோத்தாய புரோச்சு பிராஞ்சலியோ ஸ்திரீயா, கைகூப்பி கொண்டு வரவேற்றார்களாம். யார்? தேவஹூதி அம்மாவை. ஸ்ரீஹா வயம் கர்ம கரிஸ்துப்பியம், நாங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்கள். சாதின கரவாமிக்கும், உங்கள் கட்டளையில் நாங்கள் கடைபிடிக்கிறோம், என்ன செய்யணும் சொல்லுங்கள். நாங்கள் கிங்கரிகளாக, உங்களுக்கு வேலைக்காரிகளாக நாங்கள் செயல்பட நிச்சயித்திருக்கிறோம், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவள் பார்த்து ஆச்சரியப்பட்டா. கர்த்தம் பிரஜாபதி உங்களை ஸ்நானம் பண்ணான்னு சொல்லி நல்ல சுகந்தமான தைலங்களுக்கு போச்சு. எவ்வளோ நாள் இப்போ குளிக்காமல் இருந்தான், அப்படி விரதங்கள் இருந்தா, அப்படிப்பட்ட அவளுக்கு நல்ல தைல ஸ்நானம் பண்ணி சுகந்தமாக ஆகி அவர்கள் கை, அந்த தேவலோக ஸ்திரீகள் கை பட்ட உடனே இவள் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலோ அப்படி மாறிட்டாளாம். யார்? தேவகூதி. அவ்வளவு அழகுடையவளாக மாறிட்டா, மகாலட்சுமி மாதிரி. அவளுக்கு நல்லா குளிப்பாட்டி, அவளுக்கு நல்லா சந்தனம் அவள் நல்லா போட்டு, சந்தனம்லாம் போட்டு நல்லா திலகம் வச்சு, அப்படி நிறைய ஆபரணங்கள்லாம் அணிந்து, நல்ல பட்டாடை உடுத்தி, நல்ல ஆபரணங்கள்லாம் அணிந்து, ரொம்ப மகாலட்சுமி மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கலாம் பார்க்குறதுக்கு. அப்படி இருக்கும்போது
அவளுக்கு அந்த அழுக்கற்றவளாக சுத்தமானவளாக சுத்தமான ஆடைகளை உடுத்தினவளாக கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அப்படி இளமையாக மாறிட்டாளாம். இதுதான் யோக சக்தி, கர்த்தம பிரஜாபதியுடைய யோக பிரபாவம். அப்போது தனக்கு பணிவிடை பண்ணதுனால அந்த அவளுக்கும் அந்த சக்தி கொடுத்துட்டார். மகான்கள் அனுகிரகம் பண்ணனா பெருசாக அனுகிரகம் பண்ணுவாங்க. உங்கள் அப்பா கொடுத்த சீர்வரிசெல்லாம் லோக சௌக்கியங்கள், நான் உனக்கு காட்டுற பெரிய உயர்ந்த சௌக்கியங்கள், தேவலோக சௌக்கியங்கள் அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்ணுறார், அந்த தேவலோக ஸ்திரீகளே வந்து அவளுக்கு அந்த தேவகுதிக்கு பணிவிடை பண்ணுறாங்க. பணிவிடை பண்ண உடனே அவள் சுகந்தமான தைலங்களால் பூசப்பட்டு அப்படி அழகாக மகாலட்சுமி போல் மின்றாளாம். மின்னிட்டு அதுமாக சொல்கிறார், துகுலே நிர்மலே நூத்னே ததுரஸ்யச்ச மானதாக பூஷணானி பராத்தியானி வரியாம்சி தியுமஞ்சி. அந்த தியுமஞ்சி நல்லா ஜொலிக்குதான், அந்த ஆபரணங்கள்லாம் அப்படி ஜொலிக்குதான். இவளுக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு எந்த ஆபரணம் வேணுமோ அதை உடுத்திக்குமான்னு சொல்லிட்டு நிறைய ஆபரணங்களை பொட்டியாக தந்து கொடுக்குறாங்களாம். யார்? அந்த ஸ்திரீகள்லாம். அது 13-12 வயசு ஸ்திரீகள் சொல்லி தேவலோக ஸ்திரீகள் அவரெல்லாம். அந்த ஸ்திரீகள்லாம் அப்படியே என்னென்னா பொட்டியாக தான் கொடுக்குறாங்க. ஏதோ ஒன்று அது அவளுக்கு பிடிச்ச ஆபரணங்களே எடுத்து உடுத்திக்கலாம்லாம். அப்படியே வருத்தவங்க அவளுக்கு ததுர வரியாம்சி தியுமந்திச்ச பராத்தியந்தி பூஷணானி. அப்படிப்பட்ட இவளுக்கு பிடிச்ச ஆபரணங்களை எடுத்து உடுத்தி கொண்டால் நல்லா அலங்காரம் செய்து கொள்ள அவர்களே அலங்காரம் பண்ணி விட்டாங்க. நல்லா அப்படி நெத்தியிலேருந்து உள்ளங்காலேருந்து உள்ள உச்சந்தலை வரைக்கும் அப்படி ஆபரணங்களை பூட்டிட்டாங்க. அப்போ சொல்கிறா, இவ கண்ணாடியில் பார்க்குறாளாம். கண்ணாடியில் பார்த்து அது இல்லாமல் தேவலோக உணவுகள், அது அந்த அமிர்தம் சாப்பிட்றா, நல்ல உணவு, ருச்சி உள்ள 6 வகை உணவு கொடுக்குறாங்க. அதெல்லாம் சாப்பிட்டாலாம். சில பானங்கள் கொடுத்தாங்க, அதெல்லாம் சாப்பிட்டாங்க. அதெல்லாம் நல்லா புஷ்டி உண்டாகிச்சு அவளுக்கு. அதே சமயத்தில் அவள் இளமையை அடைந்து விட்டாள். அப்போது அதாதர்ஷஸ்வத் மாத்மானம் சக்பினும் விரஜாம்பரம் விரஜம் கிருதஸ்வஸ்தேனும் கன்யாவிர் பகுமானிதம். சரி, நிஷ்கிரியவனா அட்டிக்கை, கழுத்தில் அட்டிக்கை அணிந்திருக்காள். வளையல்கள்லாம் நல்லா அழகாக தங்க வளையல்கள் அணிந்தான். குஜத் காஞ்சன நூபுரம் அப்படின்னு சொல்கிறார். தங்க கொலுசா அணிஞ்சிருந்தாலாம் இப்படிலாம் சொல்லப்படுகிறது. அழகான புருவம் உடையவள், அழகான பற்களை உடையவள் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. சுததா சுப்ருவா ஸ்லக்ஷ்ண ஸ்திக்தா அபாங்கேன சக்ஷுஷா பத்மகோஷ ஸ்பிருதா நீலை அழகிஷ்ட லசன் முகம். அப்படிப்பட்ட சுல்சுனான கேசங்களால் சூழப்பட்டு அழகான முகம் உடையவளாக பிரகாசிக்கிறார். அப்போ சொல்கிறார், அப்போது கண்ணாடியில் தன்னுடைய முகத்தை பார்க்குறாளாம். அந்த முகத்தை பார்த்தோன்னே அவ்வளோ அழகாக இருக்கலாம். இந்த அழகை என் கணவர் பார்க்க வேண்டும் அல்லவா, அதுக்கு தான் அழகே. ஒரு பெண் அழகாக இருக்கிறது எதுக்கான தன் கணவன் ரசிக்கிறதுக்காக தான், ஊர் மெச்சிக்கிறதுக்காக கிடையாது. ஊர் ரசிகர் முக்கியமே இல்லை, கணவன் பார்க்கணுமே அப்படின்னு நினச்சாலாம். அடுத்த நிமிஷத்தில் தத்ர சாஸ்தே சகஸ்திரீபேர் யத்ராஸ்தே ச பிரஜாபதி பர்த்து புரஸ்தாத் ஆத்மானம் ஸ்திரீ சகஸ்ரவிரதம் ததா யசாமிய தத் யோக கதிம் சம்சயம் பிரத்யபத்தியத. பக்தகோஷ ஸ்பிருதா நீலர் அழகஸ்ய லசன் முகம் சுதசுப்ரபா ஸ்லக்ஷன் ஸ்னிக்தா அபாங்கேன சக்ஷா. சரி, அப்போ கணவர் தன் முகூர்த்தமான இந்த அழகை என் கணவர் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சாலாம். உடனே 1000 ஸ்திரீகளோடு தன் கணவர் முன்னாடி நிற்கிறத பார்க்கலாம். ஒரு நிமிஷத்தில் அப்படியே அதெல்லாம் ஒரு மாயாஜாலம் மாதிரி டக்குன்னு அந்த ஸ்திரீகளால் உடனே பார்த்தா அவள் அந்த பிந்து சரஸ்லேருந்து கரையேற்றப்பட்டால் உடனே தன் கணவன் முன்னாடி நிற்கிறான். அவரும் பார்த்தா நல்லா அலங்காரம் போச்சு, அவரும் நல்லா யவனமாக இருக்கார். இவளை எவனமாக மாற்ற தெரிஞ்சவர், அவர் எவனோ தன்னை எவனமாக மாற்றிக்க தெரியாதா? அப்போ அவரும் இளமையுடையவராக நல்லா வாலிபனாக மாறிட்டார். மாறினோடனே அதுக்கு பிறகு அப்போ தான் அவருடைய யோக சக்தி, அவருடைய யோக பிரபாவத்தை அப்போ பார்த்து ஆச்சரியப்பட்டாலாம். யார்? தேவகதி. தன் கணவருடைய யோக பிரபாவம் பற்றியா, நமக்கு அழகை உண்டு பண்ணிவிட்டு இப்படிப்பட்ட ஸ்திரீகள் மூலமாக நம்ம பணிவிடை பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு நினச்சி ஆச்சரியப்பட்டாள். அது பிறகு வித்யாதர ஸ்திரீகள் ஆயிரக்கணக்கானவர்கள் சேவிக்க பிறகு விமானத்தில் ஏறி கிளம்பி போகிறாங்க. அதை சொல்கிறாங்க. இவ்வளோ அந்த இடத்துல விமானத்தை தோட்டி வச்சார். அந்த விமானத்தில் ஏறி போகிறாங்க. எப்படின்னா குபேரன் போல் ரமித்தாராம் அவர். தேவகுதியோட அந்த விமானத்தில் ஏறி போய் குபேரன் போல் ரமித்தாராம். வித்யாதர ஸ்திரீகள்லாம் அவர்களுக்கு சேவை செய்கிறாங்களாம். அப்படி ஒரு தேவலோக ஸ்திரீகள்லாம் சேவை செய்கிறாங்களாம். இப்படி போகிறாரு. அப்போ வைஸ்ரம்பகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நந்தனவனத்தில் போய் ரமிக்கிறாங்க. வைஸ்ரம்பகம், சுரசனே, நந்தனே, புஷ்பபத்ரகே, மானச சரஸில் போய் ரமிக்கிறாங்க. சைத்திரதம்ன்ற குபேர பட்டணத்தில் போய் ரமிக்கிறாங்களாம். சச்சே ரேமே ராமையா ரதஹ.
அப்படி ஆனந்தமாக காலம் கழிக்கிறாங்க. தேவலோகத்தின் அந்தந்த வனங்களில், மந்தாகினி நதியில், அப்படியேப்பட்ட மானச சரஸில் அங்கெல்லாம் போய் ஆனந்தமாக குளிச்சுண்டு அப்படியே ரமிச்சுண்டு ஆனந்தமாக இருக்காங்களாம். இப்படி தேவலோக சௌக்கியங்களெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்களாம். தேவலோக மலை குகைகள்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. இப்படிலாம் அவங்க ரமிச்சுண்டு இருக்கும்போது அவரே தன்னை 9 விதமாக பிரித்து அவளோட ரமிக்கிறார். யார்? கர்தம பிரஜாபதி. அவர் யோக சக்தி உடையவர். அந்த யோக பிரபாங்கள்லாம் அங்கே காட்டுறார் தன் மனைவிக்கு சந்தோஷப்படுத்துறதுக்காக. ஏன்னா அவ்வளோ சேவை செய்திருக்கா இல்லையா, அதனால் அந்தளவுக்கு அதை விட பன்மடங்கு சந்தோஷத்தையும் கொடுக்குறாரு அவர். அப்படி சந்தோஷமாக இருந்த உடனே எப்படின்னா 100 வருஷம் கழிச்சு தான் அவங்க ஹனிமூன் போய் 100 வருஷம் ஆச்சான். 100 வருஷம் ஆயிடுச்சு. உலகெல்லாம் சுற்றிட்டு வந்திருக்காரு. எல்லா தேவலோகம், கந்தர்வலோகம், எல்லா லோகத்துக்கும் சுற்றி வந்து குபேரலோகம், எல்லா லோகத்துக்கும் போயிட்டு வந்து வருணலோகம்லாம் போயிட்டு வந்திருக்காரு. எல்லா லோகத்துக்கும் போயிட்டு வந்த பிறகு உல்லாசமாக அவளை ரொம்ப சந்தோஷப்படுத்தினார். ரொம்ப குதூகலப்படுத்திட்டு டக்குன்னு பூமிக்கு இறங்கிட்டா எப்படி இருக்கும்? என்னங்க இப்போ தானேங்க நம்ம விமானத்தில் ஏறணும், இதுக்குள்ளே எதுக்குங்க பூலோகத்துக்கு வரணும் அப்படின்னு. பூமியில் தாங்க இருக்குது, தேவலோகத்தெல்லாம் எவ்வளோ சௌக்கியமாக இருக்குது அப்படின்றாலாம். கொஞ்சம் திரும்பி பாரு அப்படின்னா திரும்பி பார்த்தா 100 வருஷம் ஓடி போச்சு. சந்தோஷத்தில் காலம் போகிறதே தெரியாது. ராமம் நிறமையின்னு ரேமே வருஷபூகான் முகூர்த்தவத்து. ஒரு முகூர்த்த காலம் 1.5 மணி நேரம் மாதிரி 1.5 மணி நேரம் ஆன மாதிரி இதுதான் 100 வருஷ காலம். அது சொல்கிறாருங்க. ராமம் நிறமையின்னு ரேமே அப்படி ரமிச்சு சந்தோஷத்தில் வருஷபூகான் முகூர்த்தவத்து. 100 வருஷம் வந்து ஒரு முகூர்த்த மாதிரி காலம் கழிஞ்சு போச்சு. அதான் சந்தோஷத்தில் காலம் போகிறது தெரியாது. இப்படி இருந்தாலும் அஸ்பாலர் அப்படி சங்கல்பத்தினால தன்னை 9 விதமாக பிரித்து அவளோடு ரமித்தார். அதனால தான் 9 பெண்கள் பிறக்கிறார்கள். நவரத்னங்கள் அந்த பெண்கள்லாம். தஸ்யாமாதத்திரேதஸ்தாம் பாவையன் ஆத்மனா ஆத்மவித்து நோதா விதாய ரூபம் ஸ்வம் சர்வ சங்கல்ப வித் விபுகு. சரி, அப்புறம் வந்து அவள்தான் 9 பெண்கள் பிறந்தார்கள். பிறந்த உடனே அப்போ இவர் ரமிச்சது இவ்வளோ சொர்க்கலோகங்கள், அந்த லோகம் இந்த லோகம்லாம் சுற்றுனதெல்லாம் அவளை சந்தோஷப்படுத்துறது தான், இவர் ரமிக்கிறதுக்கு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இவர் என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு பெண்கள் பிறந்தாச்சா உடனே ஜம்முன்னு சன்னியாசத்துக்கு. நான் என்ன சொன்னேன், உன் குழந்தை கர்ப்பத்தில் குழந்தை தங்க வைக்கிறேன், குழந்தை பிறந்தே பிறந்தாச்சு, இனிமேல்ட்டு நான் அவ்வளோதான் சுக்ல புரோக்தான் பகவானால் சொல்லப்பட்ட அந்த அஹிம்சா தர்மத்தை கடைபிடிக்க, சன்னியாச பாரவம்ச தர்மத்தை நான் கடைப்பிடிக்க போகிறேன்ட்டு சொல்லி ஜம்முன்னு கிளம்புறாரு. ஐயோ நான் சன்னியாசம் போனோமே அப்படின்ட்டு வருத்தப்பட்டுனே போகலையாம். சந்தோஷம். அவர் கிளம்புற ஜோர்லேயே தெரிஞ்சு போச்சான் இவர் சன்னியாசத்துக்கு போகிறாருன்னு. அப்போது தேவகூதி பார்த்த உடனே சந்தோஷமாக சிரிச்சுன்னு தான் அனுப்புகிறா. ஆனால் தலை கொஞ்சிட்டு அழறாளாம், கால் நகத்தில் கீறாளாம் பூமியை. அப்படியே வருது இங்கே. லிகந்தி அதோமுகி பூமிம் பதா நகமணி ஸ்ரீயா உவாச்ச லலிதாம் வாச்சம் நிருத்திய ஆஷு கலாம் சனைகி. லிகந்தி அதோமுகி பூமி பதா நகமணி ஸ்ரீயா. நகத்தினால பூமி அப்படியே கீறினே இருப்பாங்களா பெண்கள், தலை கொஞ்சம் அப்படியே நகத்தை பார்த்தா பூமியில் கீறுவாங்க இல்லையா, அது மாதிரி பூமி கீறிண்டே இருக்கலாம். ஆனால் அழறாலாம் அவங்க. ஸ்மயமா விக்லவேன ஹிருதயேன விதூயதா. இருதயத்தில் வந்து அவர் விட்டு போகிறாரேன்னு வருத்தமாக இருக்குது. பதிம்ச பிரபுஜியந்தம் ததா ஆலக்ஷிய ஒசதி சதி ஸ்மயமான விக்லவேன. வெளிப்புறமாக சிரிக்கிறாளாம். சரிங்க சாமி அப்படியே கிளம்புறவனே சரின்னு சிரிக்கிறாளாம், புன்சிரிப்போடு அனுப்புகிறாளாம். ஆனால் ஹிருதயத்துக்குள்ளே விதூயதா, மனசு கவலையோடு இருக்காளாம். லிகந்தி அதோமுகி பூமியும் பதா நகமணி ஸ்ரீயா உவாச்ச லலிதாம் வாசம். அப்போது சுவாமி நீங்கள் போகிறத பற்றி ஒன்றும் இல்லை. உடனே அவர் பார்த்தார், என்ன இவர் கவலை, கண்கள் பார்த்தா கண்ணீர் வருது, வெளிப்புறமாக சிரிக்கிறா ஆனால் தலை கொஞ்சம் அழறான். அப்போது பார்த்தார், பூமியும் பார்த்தா நகமணிஷா அதோமுகி தலை கொஞ்சின்டா. தன்னுடைய கணவனுக்கு தெரியக்கூடாதுங்க. எப்படிப்பட்ட பதிவிரதையாக இருக்கா பாருங்கள். தன்னுடைய தான் அழுது கணவனுக்கு தெரியக்கூடாதுன்னு தலை கொஞ்சின்ட்டு அழறான். மனசு கவலையை புரிஞ்ச உடனே அதுதான் சன்னியாசத்துக்கு போகல, நின்ட்டார். என்ன கவலை, நான் சொன்ன மாதிரி தானே நான் செய்கிறேன். நான் கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு குழந்தை பிறந்தவருக்கு நான் பழைய முடியும்னு சொன்னேன், அதுதானே கிளம்புறேன்னு. அப்போ தான் அவள் அன்பாக பேசுகிறா. என்ன சொல்கிறேன்னா உவாச்ச லலிதாம் வாச்சம், லலிதமான வாக்கியங்கள் அன்பாக பேசுகிறாளாம். நிறுத்திய அஸ்ரு கலாம் சனைகி. கண்களை தொடச்சிண்டு அப்படி கண்ணீரை அடைக்கிண்டு பேசுகிறா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு சுவாமி, நீங்கள் கிளம்புறது ஓகே. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள், பிறந்தது ஒன்றும் ஆண் பிள்ளை கிடையாது, எல்லாம் பெண் பிள்ளைகள். அவளுக்கு கல்யாணம் நல்ல வரனை தேட வேண்டாமா சொல்லுங்கள். நான் போய் என் பெண்ணை கட்டிக்கிறியா, என் பெண்ணை நானாக போய் தேட முடியும் சொல்லுங்கள்.
அப்படின்னு சொல்லி சிறந்த அவர்களுக்கு தகுந்த வரனை தேட வேண்டாமா அப்படின்னு சொல்கிறார். பிரம்மன் துருகித்ருபிஸ்துப்யம் விம்ருக்கியா பதய சமாகா, அவளுக்கு சமான வரன்களை தேடவே கஷ்யத்யான்மே விஷோகாயே தொய்ய பிரபஜிதேவனம். அதே சமயத்தில் பெண்கள்லாம் கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போயிடுவாங்க. நான் தனியாக இருப்பேன், எனக்கு ஒரு புத்திர பாக்கியம் வேணும் சுவாமி, எனக்கு நல்ல விஷயங்களை எனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு, எனக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு ஒரு புத்திர பாக்கியம் வேணும் சரிங்களா. அது மட்டும் இல்லை, ஏதாவதாலம் காலேன பிரதிக்ராந்தேன மே பிரபு இந்திரியார்த்த பிரசங்கேன பரித்தியக்த பராத்மனகா. இவ்வளோ காலம் உங்களுக்கு சேவை செய்து இந்திரிய சௌக்கியங்களை அனுபவிச்சுனே தவிர பரமாத்மா அடையிற விஷயத்தில் நான் ஏமாந்து போயிட்டேனே. நீங்கள் கொண்டு போகிற நீங்கள் மற்ற சுகத்தில் மட்டும் பங்கெடுத்துருந்தேன் இல்லையா, சுகத்தில் எனக்கு பங்கு கொடுத்தீங்க இல்லையா, அதே மாதிரி நீங்கள் கொண்டு போகிற ஞானத்துலேயும் எனக்கு பங்கு வேணும் அப்படின்னு கேட்குறாலாம். அதனால் பரித்தியக்த பராத்மனகா, நான் பரமாத்மாவை மறந்துட்டேன் இத்தனை காலம். அப்போது சங்கோ சம்ஸ்ருதேர் ஹேதுர் அசத்சு விகிதோ அதியாக, அசத்துக்குள்ளுடைய சங்கம்தான் சம்சாரத்துக்கு காரணமாக அமையும். ஆனால் சாதுக்களுடைய சங்கம் அது மோட்சத்துக்கு அல்லவா காரணமாக அமையும். இப்போ நீங்கள் என்னை விட்டு போனால், இப்போ இவ்வளோ நாள் உங்களுக்கு கைங்கரியம் பண்ண பாக்கியத்தினால எனக்கு மோட்சம் கிடைக்காமல் போயிடுமே. அதான் சொல்ல சங்கோ சம்ஸ்ருதேர் ஹேது அசத்சு விகிதோ அதியாக, அசத்துக்குடைய சங்கத்தினால, அசத்து யாராவது ஒரு துஷ்டனை கல்யாணம் பண்ணியிருந்தா நான் சம்சாரத்தில் விழுந்திருப்பேன், குடும்ப கவலைகளில் விழுந்திருப்பேன், நானும் மரணம் அடைவேன், நானும் நரகத்துக்கு போவேன், எல்லா கஷ்டங்களும் அனுபவிச்சிருப்பேன். ஆனால் நான் எதுக்காக உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நான் ஏன் உறுதியாக இருந்தேன்? அப்படிப்பட்ட மகாத்மா, உங்களால் எனக்கு ஸ்ரேயஸ் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும், பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும், பகவான் திருவடி அடையணும்னு ஆசைப்பட்டு தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது சங்கோ ச ஏவ சாதுஷு கிருதோ நிசங்கத்வாய கல்பதே. அதனால் பற்றற்ற உங்களை கல்யாணம் பண்ணியதுக்கு காரணம் அதுக்கு தான். நேக எத்கர்ம தர்மாய. ஆனால் மகானுடைய சங்கமோ பற்றற்ற நிலையை உண்டாக்கிடும் இல்லையா, அப்படிப்பட்ட மோட்சத்தையே கொடுத்துடும் இல்லையா. நேக எத்கர்ம தர்மாய ந விராகாய கல்பதே ந தீர்த்தபத சேவாயை ஜீவன் நபி மிருதோஹி சக. ஒரு மனுஷன் செயல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, பாகவத தர்மத்துக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணணுமா. இங்கே சொல்கிறா யார், தேவகதி சொல்கிறா, நேக எத்கர்ம தர்மாய ந விராகாய கல்பதே. இல்லைனா எல்லாத்தையும் திறந்து வைராக்கியம் அடைந்தவனாக வீட்டை விட்டு திறந்து பகவானை நோக்கி போகணும். அதற்கு வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். ஒன்று பாகவத தர்மத்துக்காக தன் செயல்கள் இருக்கணும், இல்லை வைராக்கியம் அடைவதற்காக, எல்லா பட்டுகளையும் கழட்டி அறிவதற்காக, எல்லா ஆசைகளையும் விடுவதற்காக தன் செயல்கள் அமையணும். அதான பக்தி சேவைகளில் ஈடுபடணும், இல்லை துறவரம் மேற்கொள்ளணும் இல்லையா. இல்லைனா மூணாவதுன்னு சொல்கிறா, இதுக்கெல்லாம் என்னால் சக்தி கிடையாது அப்படின்னு சொன்னால், எனக்கு பக்தி பண்ணுறதுக்கும் சக்தி கிடையாது, பாகவத தர்மத்தில் பிரவேசிக்க, அதே சமயத்தில் எனக்கு வைராக்கியம் அடைந்து நான் சன்னியாசம் மேற்கொள்கிறது சக்தி எனக்கு கிடையாது, அதுக்கு சாமர்த்தியம் கிடையாது. அப்போது ஒன்று செய், மகான்களுடைய பாத சேவை செய்யக்கூடிய பாக்கியம். ந தீர்த்த பத சேவாயை ஜீவன் நபி மிருதோஹி சக. அப்போது தீர்த்த பத சேவாய், மகான்களுடைய சேவை கிடைச்சுன்னா, மகான்கள் போய் சேவை செய்தாவே உனக்கு ஞானம் வேணாம், பக்தி வேணாம், ஒன்று வேணாம், நீ எதுக்கும் தகுதி இல்லாதவனா மகானுடைய எது உபாசையா ஆசையா மகான்களுக்கு சேவை செய்தால் அவன் ஜென்ம கரையேறிடும். வேறு ஒன்றுமே தேவையில்லை. மகான்களுக்கு போய் ஒரு துணி துவச்சி போட்டாலும் மகானுடைய பாத சேவை செய்தால் கூட ஜென்மா கரையணும். இப்போ இந்த மூன்றத்தில் எதனா ஒன்று ஒரு மனுஷன் கடைப்பிடிக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவன் இருந்தாலும் ஒன்று தான், அவன் செத்தாலும் ஒன்று தான். அவன் பிணத்துக்கு சமமானவன், அவன் உயிரிழந்தாலும் அவன் பிணத்துக்கு சமமானவன் அப்படின்னு சொல்கிறான். யார்? ஒன்று பாகவத தர்மத்தில் தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும், இல்லை ஆசைகளை விட்டு சந்நியாசம் மேற்கொள்ளணும் ஒரு மனுஷன். ஏன்னா அப்போ தான் ஆத்ம லாபத்தை அடைய முடியும். இல்லை மகான்களுக்கு சேவை செய்கிற பாக்கியம் கிடைக்கணும், மகான்களுக்கு சேவை செய்யணும். இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று கடைப்பிடிச்சா அவன் ஜென்மா கரையேறும், இல்லைனா அவன் உயிரோடு இருந்தும் அவன் பிணத்துக்கு சமமானவன் தான் அப்படின்னு தேவகதி அம்மா சொல்கிறான். நேக எத் கர்ம தர்மா என விராகாய கல்பதே நைத்தீர்த்த பத சேவாய் ஜீவன் நபி மிருதோஹி சக சாகம் பகவதோ நூனம் வஞ்சிதா மாயா திருடம் யத்வாம் விமுக்திதம் பிராப்திய ந முமுக்ஷேய பந்தனாத்து. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஒரு சேவை செய்த பாக்கியத்தினால எனக்கு மோட்சம் கிடைக்கலன்னு சொன்னால், உங்களுடைய சங்கத்தினால
நீங்கள் என்னை விட்டு போயிட்டீங்கன்னா எனக்கு மோட்ச பந்தத்தில் விழுந்தேன்னு சொன்னால் பகவானுடைய மாயால் நான் வஞ்சிக்கப்பட்டவளாக ஆகிவிடுவேன். ஆமாம், மகானுடைய மாயில் நான் வஞ்சிக்கப்பட்டவளாக ஆகிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். சாகம் பகவதோ நூனம் வஞ்சிதா மாயா திருடமாக நான் வஞ்சிக்கப்பட்டவள் ஆகிவிடுவேன். ஏன்னா மகான் உங்களை கல்யாணம் பண்ணி உங்கள் சங்கத்தினால் நான் மோட்சம் அடையணுமே தவிர நல்ல கதி அடையணுமே தவிர அதே சமயத்தில் நீங்கள் போயிட்டீங்கன்னா எனக்கு ஒரு புத்திர வாக்கியம் வேணும் அப்படின்னு கேட்குறேன். அதுதான் இங்கே சொல்கிறேன் ஆறுதலுக்கு. அப்படி சொல்கிறார், கஷ்டித்து சியான்மே விஷோகாய தொயி பிரபஜிதே வனம், என் சோகத்தை போக்கக்கூடிய ஒரு புத்திரன் வேண்டும் என்று கேட்கிறார். இதெல்லாம் இப்போ நீ உங்களுக்கு வாக்குப்பட்டு நான் இத்தனை நாள் கைங்கரியம் பண்ணி நான் மறுபடியும் சம்சாரத்தில் மரணத்தில் போவேன்னா மோட்சம் அடையலைன்னு சொன்னால் ஜென்மா காரியத்தில்னு சொன்னால் நான் பகவானுடைய மாயால் நன்றாக வஞ்சிக்கப்பட்டவள் ஆகிவிடுவேன். அப்போ தான் எவ்வளோ குறை சொல்கிறேன், பகவானுடைய மாயை என்னை வஞ்சிச்சு என்னை ஏமாத்திடுச்சுன்னு நான் நினச்சிப்பேன். அவ்வளோதான். இதெல்லாம் சொல்கிறான். அப்போ இவன் சொல்கிற காரணங்கள்லாம் சரியாக இருந்தது. இவன் ஞானத்தை உபதேசம் பண்ணுறது ஒரு புள்ள வேணும்னு கேட்குறான், நியாயம்தான். அதே சமயத்தில் 9 பெண்களுக்கும் வரன் தேடணும், அதுவும் நியாயமான விஷயந்தான். ஆனால் இவள் மோட்சத்தை விரும்புகிறாள். சபாஷ், தப்பாக எதுவும் கேட்கலையே. நீங்கள் போட்டால் யார் சம்பாதிச்சு வந்து எனக்கு போடுவாங்க, இதெல்லாம் கேட்டிருந்தாவா? நீங்கள் போயிட்டீங்கன்னா எனக்கு யார் சம்பாதிச்சு வந்து போடுவாங்க, எனக்கு என்ன வசதி இருக்குது, நான் அதை பண்ணணும், நிலம்பலம் ஒரு வீடு கட்டணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், சட்டி சாமான்லாம் வாங்கணும் அப்படின்னு அதெல்லாம் கேட்டாலும் நான் அதெல்லாம் இம்சை பண்ணல. அவள் கேட்குறது நியாயமான விஷயம். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சில பேருக்கு உங்களை கல்யாணம் பண்ணிவிட்டு வேறு என்னென்னவோ சொல்லுவாங்க. உங்களை கல்யாணம் பண்ணி நான் என்ன பலன் கண்டேன், ஒரு வீடு உண்டா, வாசல் இருந்தால் அது இருந்தால் இது இருந்தால் நல்ல சொத்து சுகம் உண்டா அப்படி இப்படின்னு பேசுவாங்க. அதை சொல்லலை இவன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் மோட்சத்துக்கு பிரயத்தனம் பண்ணலன்னு சொன்னால், சாரி மோட்சம் நான் அடையலைன்னு சொன்னால் நான் மாயால் வஞ்சிக்கப்பட்டவள் ஆகிடுவேன். அப்போது சம்சாரத்துக்கு காரணமாக என் வாழ்க்கை அமையக்கூடாது. அதான் முக்த சங்கசிய நான் மோட்சத்துக்கு நிசங்கத்வாய கல்பதே, பற்றற்றவளாக நான் மோட்சத்தை அடைய விரும்புகின்றேன் அப்படின்னு சொல்கிறாவோ. இவர் எந்த ஞானத்தை எடுத்து போகிறாரோ அந்த ஞானத்தில் பங்கு எனக்கு வேணும். ஞானத்தினால்தான் மோட்சம் இல்லையா, அது கிடைக்கணும். அதே சமயத்தில் பகவத் சேவை, உங்களுக்கு சேவை செய்த ஒரு மகான்களுக்கு சேவை செய்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. அப்போது அந்த பிரயோஜனமாக எனக்கு என்ன, நான் பகவான் அடையணும், நான் அதுக்கு வழி சொல்லிட்டு போங்க அப்படின்ற 3 காரணங்களும் கரெக்டான காரணம். பிள்ளை ஒன்றுன்னு கேட்டால் கரெக்டு, அதே சமயத்தில் பெண்களுக்கு வரணும் தெரிஞ்சது கரெக்டு. இவள் மோட்சத்தை விரும்புகிறாள், நியாயமான விஷயந்தான். ஜென்மா காரியத்தை விரும்புகிறாள், அது நியாயமான விஷயந்தான். உடனே நியாயமான காரணங்களாக இருந்ததெல்லாம் நின்றுட்டார், சன்னியாசத்துக்கு போகல. அப்போ தான் அவருக்கு ஞாபகமே வந்து தான், பகவான் நமக்கு ஒரு வார்த்தை சொன்னானே, என்னன்னு, நானே உனக்கு மகனாக பிறக்க போகிறேன்னு. அப்பாடா, இப்போ தான் ஞாபகம் வந்தது. புத்திர வரம் வேணும் எனக்கு, நீங்கள் போயிட்டேன்னா எனக்கு ஒரு பிள்ளை வேணும் ஆறுதலுக்கு அப்படின்னு சொன்னான் இல்லையா. சபாஷ் தேவகூதி, நீ நல்ல காலம் சரியாக ஞாபகப்படுத்தின. இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது, உன் மேலே எந்த தப்பும் இல்லை சொல்கிறார். ரிஷிர்வாச்ச மா ஹிதா ராஜபுத்திரித்தம் ஆத்மானம் பிரத்தி அனிந்திதே பகவம்ஸ்தே அக்ஷரோ கர்ப்பம் அதூராத்து சம்பிரபஸ்யதே. சீக்கிரமாக உன் கர்ப்பத்தில் பகவானே அவதாரிக்க போகிறாண்டி, நீ ஏன்னு கவலைப்படுற, நீ ஏமா கவலைப்படுற, நீ உனக்கு நீ அனிந்திதே, உன் மேலே ஒரு குறையும் கிடையாது. நீ என்னை சன்னியாசம் போட தடுத்து நிறுத்தினா உன் சுயநலத்துக்காக கிடையாது. எனக்கு பாக்கியத்தை கொடுத்துப்பினி, எனக்கு பகவானை பார்க்க முடியாமல் பகவானை பார்க்குற பாக்கியம் இல்லாமல் போயிருக்கோம், புரியுதா? அதனால் கண்டிப்பாக உன் கர்ப்பத்தில் சீக்கிரமாக பகவான் பிறக்க போகிறான். உன் மேலே அணிந்திதே, நீ நிந்திக்கத்தகாதவள், ஒரு குறையும் உன்னிடத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி அப்புறமா அவளோட சந்தோஷமாக வாழறாரு. வாழ்ந்த பிறகு கொஞ்ச நாள் பொறுத்து பகவான் அவதரிக்கிறார். பகவான் கர்ப்பத்தில் இருக்கும்போது, தேவகூதிக்கு கர்ப்பத்தில் இருக்கும்போதே பிரம்மதேவர் வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறார். பிரம்மதேவர் ஸ்தோத்திரம் பண்ணி அப்போ தேவகூதி அம்மாடத்தில் சொல்கிறார், ஏஷ மாணவி தே கர்ப்ப பிரவிஷ்ட கைடபார்த்தனகா, மது கைடபர்களை வதம் செய்த பகவானே உன் கர்ப்பத்தில் பிரவேசிச்சிருக்கிறாரு. அவர் அவதாரம் பண்ணி என்ன பண்ணுறார், உனக்கு சாங்கிய யோகத்தை பிரவர்த்திக்க செய்வார். உன்னுடைய சந்தேகங்கள் அப்படிப்பட்ட உன்னுடைய இருதய முடிச்சுகள்லாம் வெட்டி எறிய போகிறார். வெட்டி எறிஞ்சு உலகத்தில் பல நன்மைகளை செய்ய சஞ்சரிக்க போகிறார் உலகத்தில், சாங்கியாச்சாரியராக கபில வாசுதேவராக என்று பிரம்மதேவரை சொல்லிட்டு போகிறார். ஏஷ மாணவி தே கர்ப்பம் பிரவிஷ்ட கைடபார்த்தனக அவித்யா சம்சய கிரந்திம் சித்வா காம் விசரிஷ்யதி
என்று சொல்லிட்டு அவர் போயிட்டார். அது பிறகு வந்து அவள் கர்ப்பமாக இருந்தாலே அப்புறம் அவர் பிரசவிக்கிறார். பகவான் அவதரிக்கிறார். பகவான் அவதரித்த பிறகு அது பிறகு பெண்களுக்கு வந்து சரியான வரன்களை தேடுறார் கர்த்தம பிரஜாபதி. பெண்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்குறார் 9 பெண்களையும். யாருக்கு எந்த பெண் கல்யாணம் பண்ணால் மரிச்சையே கலாம் பிராதாத்து அனசூயாம் அதத்ரையே. மரிச்சி மகரிஷிக்கு கலை என்ற பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். எல்லாம் மகா பதிவிரதைகள். பிராதாத் அனசூயாம் அதாத்ரைய அத்ரி மகரிஷிக்கு அனசூயை கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். ஸ்ரத்தாம் அங்கிரசே அயச்சத்து புலஸ்தியாய ஹவிர்பூபம். ஸ்ரத்தை என்ற பெண்ணை அங்கிரஸ் மகரிஷி கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். புலஸ்தியருக்கு வந்து ஹவிர்பூ என்ற பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். புலகாய கதிம் யுக்தாம் கிரதவேச்ச கிரியாம் சதிம். புலகர் என்ற மகரிஷிக்கு வந்து கதி என்ற பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். கிருது என்ற மகரிஷிக்கு கிரியா என்ற பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். கிருதாம் சதிம் அப்படிப்பட்ட மகா பதிவிரதைகள் இவர்கள்லாம். கியாதிம் ச பிரகவே அயச்சத்து வசிஷ்டாயா அருந்ததிம். கியாதி என்ற பெண்ணை பிருகு மகரிஷி கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். வசிஷ்டருக்கு அருந்ததியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். அதர்வண மகரிஷிக்கு சாந்தி என்ற பெண்ணை, வேதத்திலே சொல்லப்படக்கூடிய பேர் அவளுடைய பேர். அதர்வனே அததாஸ் சாந்திம் யயா யக்ஞோ விதன்யதே. அவளால் தான் யக்ஞமானது விஸ்தாரம் அடைகிறது. விப்ரஷபான் குதத் பகான் சதாரான் சமலாலயத்து. அப்படி அவர்கள் அந்த ரிஷிகள்லாம் சந்தோஷப்படுத்தினாராம், மாப்பிள்ளைகள்லாம் சந்தோஷப்படுத்தினாராம் கர்த்தம பிரஜாபதி. அதன் பெண்களையும் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி கொடுத்தாராம் 9 பெண்களையும். அது பிறகு ததஸ்த ரிஷியா சத்த சுததாரா நிமந்திரியதம் பிரதிஷ்டா நந்திமா பண்ணஹா ஸ்வம்சம் ஆசிரம மண்டலம் தங்கள் ஆசிரமத்துக்கு அவர்கள் கொடுத்த சேர்வரிசைகள்லாம் வாங்கிட்டு அது பிறகு அவர்கள் மரியாதை பண்ணியிருக்கார். அப்படி பெண்கள் தன்னுடைய மனைவிகளோடு அவர்கள் ஆசிரமங்களுக்கு போய் சேர்ந்தார்கள். அது பிறகு பகவான் என்ன பண்ணுறார், அப்படி குழந்தை அவதரிச்சிட்டார் இல்லையா. அவதரிச்சிட்ட உடனே அவருக்கு எப்படின்னா ஃபாரின் ஸ்டைல் இருக்கான் அவருக்கு. அவர் முடியெலாம் வந்து என்னன்னா நம்மள மாதிரி கருப்பாக இருக்காத முடி, அந்த செம்பட்ட மயிராக இருக்குமா அவருக்கு முடி. அந்த ஃபாரின் ஸ்டைல் அவருக்கு இருக்குமா, யார் கபில வாசுதேவருக்கு. ஆனால் அழகாக இருப்பாராம், பார்க்கறது ரொம்ப அழகாக இருப்பார். அப்படிப்பட்ட சாக்ஷாத் விஷ்ணு தான், வாசுதேவன் தான் கபில வாசுதேவராக அவதரிக்கிறார் அவர். அப்படியே மகா பிரகாசமாக இருக்கார், நல்லா தங்க ரேக்க மின்றார், பிரகாசமாக இருக்கார். அப்போது அவர் வந்து தனிமையில் கர்த்தம பிரஜாபதி 5 வயசு பையனாக இருக்கார். யார், கபில வாசுதேவர். அவர் இடத்துல பிரார்த்தனை பண்ணுறார். என்ன சொல்கிறாருன்னா, அஹோ பாபச்சியமானம் நிறைய ஸ்பைர் அமங்கலகி காலின பூயசா நூனம் பிரசித்தந்தீக தேவதாக. இந்த சம்சாரத்தில் அமங்கலமான வாழ்க்கையில் துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிற மக்களிடத்தில் கூட தேவர்கள் என்னைக்காவது ஒரு நாள் கருணை காட்டுகிறார்கள், நீண்ட காலம் பொறுத்தாது கருணை காட்டுகிறார்கள். ஆனால் தேவரெல்லாம் எப்போதும் கருணை காட்டுறா. ஆனால் பகவானாக்கிய நீங்கள் சீக்கிரமாக கருணை காட்டியிருக்கீங்க. இல்லைனா எங்கள் வீட்டில் போய் நீங்கள் அவதாரம் பண்ணுவீங்களா? என்ன பாக்கியம் எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறார். பகுஜன்ம விபக்வேன சம்யக் யோக சமாதினா திரஷ்டும் யதந்தை யதிஹா சூன்யகாரிஷு யத்பதம். அப்படிப்பட்ட பல ஜென்மங்களாக கடுமையான யோகம் பண்ணி பார்க்கக்கூடிய உங்களுடைய சொரூபத்தை, உங்களை பார்க்கறதே பெரிய விஷயம். அப்படிப்பட்ட நீங்கள் எங்கள் வீட்டில் பிள்ளையாக அவதரித்திருக்கிறீர்களே என்று ஆச்சரியப்படுற. திருஷ்டம் எதந்த எதையா சொன்ன மனசை சுத்தமாக்குன அப்படிப்பட்ட எதிகள்லாம் சன்னியாசிகள்லாம் பார்க்கக்கூடிய உங்களுடைய சொரூபத்தை, இருதயத்தில் பார்க்கக்கூடிய சொரூபத்தை இப்படி ஊன கண்களாலும் பார்க்கும்படி காட்சியளித்தீர்களே என்று சொல்கிறார். அப்போ சொல்கிறார், எங்களுடைய கீழ்நிலையை பார்க்காமல் செய்யேவ பகவானத்தை ஹேளனும் நகனையனக கிரகேஷு ஜாது கிராமியானம் யஸ்வானாம் பக்ஷபோஷனகா. பக்தர்களை போஷிக்கிறவர் நீ. பக்தர்கள் தன் பக்கத்தை சேர்ந்தவர்களாகிய பக்தர்களை போஷிக்கின்றவராகிய நீங்கள் எங்களுடைய கீழ்நிலையை பார்க்காமல் எங்களுடைய வீட்டில் நீங்கள் அவதரித்திருக்கிறீர்களே என்று சொல்கிறார். இதெல்லாம் நாங்கள் கிராமிய சுகங்களை கிரகேஷு இல்லற தர்மங்களை அனுசரித்தவர்களாகிய நாங்கள்லாம், உலகத்தில் பற்றுள்ளவர்களாகிய எங்களெல்லாம் ஒரு பொருட்படுத்தி எங்கள் வீட்டில் போய் ஏதோ புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணால் தசரதர் அவங்க வீட்டில் அவதாரம் பண்ணால் நியாயம். நாங்கள்லாம் வந்து ஆசிரமவாசிகள், நாங்கள் ஏதோ மனைவியோட குழந்தைகளோட பிள்ளைகளோடு இருக்கக்கூடிய இல்லறவாசிகள், உலக சுகங்கள் அனுபவிக்கிறவர்கள். எங்கள் வீட்டில் பகவானுடைய அவதாரமா? இதெல்லாம் நகைக்கத்தக்கதாக நகனை. அப்படிப்பட்ட கீழ்நிலையில் இருக்கக்கூடிய எங்களிடத்தில் போய் அவதாரம் பண்ணியிருக்கீங்களே. அப்போது இது வந்து என்ன, பக்தர்களை எப்பொழுதும் தன் பக்கத்தில் வச்சுக்கிற பக்தர்களை எப்பொழுதும் போஷிக்கிறன்றவனா, பக்தர்களை உயர்வாக மதிக்கக்கூடியவனா பகவான் அப்படின்னு இதுலேருந்து தெரியுது இல்லையா. பக்த வத்சலன், பக்த போஷனா இல்லையா.
அப்படிப்பட்ட ஸ்வானாம் பக்ஷபோஷணா தன்னை சார்ந்தவர்களாகிய பக்தர்களை அப்படி அவர்களை பெருமைப்படுத்தக்கூடியவன் போஷிக்கிறவன் என்று தெரிகிறது. அது மட்டும் இல்லை, ஸ்வீயம் வாக்கியம் ரிதம் கர்த்தம் அவதீர்ணம் அசிமே கிரகே. அன்றைக்கி நீ கருட வாகனத்தில் காட்சியளித்த போது எனக்கு வாக்கு கொடுத்தீங்களே, நானே உனக்கு மகனாக பிறக்க போகிறேன்னு, அந்த வார்த்தையை சத்தியமாக்குவதற்காக எங்கள் வீட்டில் அவதரிக்கிறீர்கள். ஸ்ரீகிருஷ்ணர் பகவான் ஞானம் பக்தானம் மானவர்த்தனகா. பக்தர்களை பெருமைப்படுத்தக்கூடியவர்கள் நீங்கள், பக்தர்களை மானத்தை காப்பவர்கள். அது மட்டும் இல்லை, ஞானத்தை உபதேசிப்பதற்காக அவதரித்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். தான் ஏவதே அபிரூபானி ரூபானி பகவஸ்தவ யானி யானிச்ச ரோச்சந்தே ஸ்வஜனானம் அரூபினக. உங்களுக்கு பௌதிகமான ரூபம் கிடையாது. சங்க சக்கர கதை பத்மம் போன்ற வைகுண்ட கோலம் தான் உன்னுடைய ரூபம் இல்லையா? உங்களுக்கு திவ்ய முக்குணங்கள் அப்பாற்பட்ட தெய்வீக ரூபம் தான் உன்னுடைய ரூபம். இந்த பௌதிகமான குணங்கள், பௌதிகமான ரூபம் உங்களுக்கு கிடையாது இல்லையா? ஆன்மீகமான ரூபமாகிய சங்க சக்கர கதாதாரே கூட நாராயண ஸ்வரூபம் தான். ஆனால் சாதாரண மனுஷன் மாதிரி எங்கள் கபிலராக இப்படி அவதரித்திருக்கிறீர்கள். என்ன எதுக்கான? பக்தர்கள் எந்த ரூபத்தை விரும்புகிறார்களோ, எந்த நிலையில் இருந்தால் பக்தர்களோட சுலபமாக பழக முடியுமோ அந்த ரூபத்தை, பக்தர்கள் விரும்புகிற அந்த ரூபத்தை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறார். யானிச்ச ரோச்சந்தே ஜனானாம் அரூபினஹா. அரூபினா பகவானுக்கு பௌதிகமான ரூபம் இல்லாதவர்னு அர்த்தம். அரூபினா உருவமற்றவர்னு அர்த்தம் இல்லை. அரூபினா பௌதிகமான ரூபம் இல்லாமல் சங்கச்சக்கரத வைகுண்ட கோலத்தில் காட்சியளிக்காமல் பக்தர்கள் சுலபமாக பழகிறபடி மனுஷ வடிவத்தில் காட்சியளிக்கிறீர்களே. ஏன்னா பக்தர்களோட பழகணுக்காக பக்தர்களுக்கு பிடிச்ச ரூபத்தில் அவதரித்திருக்கிறீர்களே என்று சொல்கிறார். அது மட்டும் இல்லை, தாம் சூரியபிஸ் தத்துவ புபுத்சகாத்தா சதா அபிவாதார்கண பாதபீடம். அப்படிப்பட்ட எப்போதும் உங்களை பற்றி சதா பேசிக்கொண்டு இதயங்களை தியானிக்கக்கூடிய அப்படிப்பட்ட பாதபீடம், உங்களுடைய திருவடி கமலங்களையே எப்பொழுதும் தியானித்து கொண்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட திருவடி கமலங்கள். பக்தர்கள்லாம் எப்பொழுதும் ஹிருதயத்தில் தியானிக்கக்கூடிய திருவடிகள் உங்களுடைய திருவடி. எப்பொழுதும் உன்னுடைய சத்கதைகள் தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் வாய் நிறைய இல்லையா? அதுதான் வாக்கடைஞ்ச பலனா சொல்கிறார். வாதா அர்ஹன அதே சொல்பாரு. ஐஸ்வர்ய வைராக்கிய தத்துவ புபுத்சயாத்தா. தத்துவ மார்க்கங்களை கரை கண்டவர்களாகிய மகான்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? பகவத் கதைகள் தான் பேசுகிறாங்களாம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சதாபி வாதார்கண பாதபீடம். சரி, தியானிக்கிறதுக்கு உன்னுடைய பாதபீடம். அதே சமயத்தில் உன்னுடைய கதைகளை பற்றி பேசுகிறது தான் கதைகள் தான் பேசுவாங்க மகான்கள்லாம். வேறு என்ன பேசுவாங்க? ஐஸ்வர்ய வைராக்கிய அந்த பகவானுடைய கதைகளை பேச தகுந்தவர். ஏன்னா கிருஷ்ண கதைகள் தான் பேசணும். அப்படிப்பட்ட கபில வாசுதேவர் இவ்வளோ புகழ்ச்சி புகழ்கிறார். கர்த்தம் பிரஜாபதி கடைசி சொல்கிறார், ஐஸ்வர்ய வைராக்கிய யசோ அவபோத வீரிய ஸ்ரீயா பூர்த்தம் அகம் பிரபத்தே. இந்த 6 குணங்கள் பகலட்சணம், பகவத் குணத்தின் லட்சணம், பகவான்ற சப்தத்துக்குரிய லட்சணங்கள் சொல்லப்படுகிறது. ஐஸ்வர்யம் ஈஸ்வரத்தன்மை, வைராக்கியம் துறவு மனப்பான்மை, யசோ புகழ், அவபோத ஞானம், வீரியம்னா வீரந்தான், சரி பலம், ஸ்ரீயான்னா அழகு, பூர்த்தம் அகம் பிரபத்தி. அப்படிப்பட்ட 6 குணங்களும் பரிபூர்ணமாக பொருந்திய அப்படிப்பட்ட பகவத் சப்தத்துக்குரியவர் ஆகிய உங்களிடத்தில் நான் சரணம் அடைகின்றேன் என்று கர்த்தம் பிரஜாபதி இங்கே சொல்கிறார். பிரபத்தியென சரணம் அடைகின்றேன், பூர்த்தம் அகம் பிரபத்தியே. அப்படிப்பட்ட 6 குணங்கள் பரிபூர்ணமாக உடையவர் பகவான் கபில வாசுதேவரே, உங்களை நான் சரணம் அடைகின்றேன் என்று சொல்கிறார். இப்படி சொல்லிட்டு சொல்கிறார், நான் பரிவராஜாச்சாரியா, நான் அம்மாவுக்கு நீங்கள் ஞானோபதேசம் செய்வீர்கள், அம்மாவை நீங்கள் தான் பார்த்துக்கணும். இதெல்லாம் தேவகூதி இவ்வளோ நாள் என்னோட வாழ்ந்துட்டா, என்னை விட்டு பிரிஞ்சிருக்கிறது கஷ்டம்தான். ஆனால் அவளுக்கு அந்த துக்கத்தை போக்குற மாதிரி அவளுக்கு நல்ல ஞானோபதேசம் செய்து அவள் பயத்தை கடக்கும்படி நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும். அது நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உத்தரவு வாங்கிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு சொல்கிறார். அதே மாதிரி ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்துன்னு போகிறேன், எல்லாத்தையும் திறந்துட்டு போகிறவர் சன்னியாசி, என்னத்தை எடுத்து போனேன்னா அது என்ன எடுத்து போகிறேன். இங்கே ஆஸ்மாபி பிரிச்சே அத்திய பதிம் பிரஜானாம் துவயாவதீர்னான உதாப்த காமகா. இங்கே என்ன சொல்கிறேன்னா, பிரஜானாம் துவயாவத, நீங்கள் அவதரித்ததுனாலே நான் 3 வித கடன்களிலிருந்து விடுபட்டேன். என்னென்ன கடன்னா, தேவ கடன், ரிஷி கடன், பித்ருக்கடன் போன்ற 3 வித கடன்களிலிருந்து நான் விடுபட்டு விட்டேன். அது மட்டும் இல்லை, பதவிஜத்து பதவியும் ஆஸ்திதோ அகம் சரிஷேத்வாம் ஹிருதி யுஞ்சன் விஷோகா. என்னென்னா, உங்களுடைய திருவடி கமலங்களை உங்களையே இருதயத்தில் தியானம் பண்ணுறேன். என்னென்னா, உங்களை நான் ஹிருதயத்தில் தாங்கி கொண்டு செல்கிறேன். ஏன்னா பகவானுடைய திருவடிகளை தான் ஹிருதயத்தில் தாங்கின்னு போகிறாராம். அந்த தியானம் வேணும், பகவத் பக்தி. அவர் இங்கேருந்தே தியானம் பண்ண முடியும். ஆனால் சன்னியாசம் மேற்கொள்ளணும் அவருக்கு ஆசை. சன்னியாசம் மேற்கொண்டு என்ன பண்ண போகிறேன்? உங்களை தான் தியானம் பண்ண போகிறேன். இதை ஒன்று மட்டும் எடுத்து போகிறேன். உங்களுடைய தியானத்தை மட்டும்
உங்களுடைய நினைவு மட்டும் நான் எடுத்துன்னு போகிறேன் அப்படின்றது. அதுதான் தேவை. எல்லாத்தையும் விட்டு போகலாம், ஆனால் பகவானை விட்டு போகக்கூடாது. பகவத் தியானம் இருக்கணும். அப்போ தான் சந்நியாசம் நிலைக்கும். அதான் சொல்ல, பரிவிரத்து பதவியும் ஆஸ்திதோ அகம் சரிஷ்ய துவாம் ஹிருதி யுஞ்சன் விஷோகா. அப்படி சோகமற்றவனாக உங்களை ஹிருதயத்தில் தாங்கிக் கொண்டு செல்கிறேன் என்று சொல்கிறார். பிறகு கபில வாசுதேவர் சொல்கிறார், தம் பிரவர்த்தியுதும் தேகமிமும் வித்தி மயா கிருதம் ஏஷ ஆத்மபதோ அவ்யக்தோ நஷ்டகாலேன பூயசா தம் பிரவர்த்தியுதும் தேகமிமும் வித்தி மயா கிருதம். நீண்ட காலமாக சாங்கிய யோகம் மறைந்து விட்டது. அதை பிரவர்த்திப்பதற்காக தான் நான் இந்த உடலை எடுத்திருக்கிறேன். தேகம் இமம் வித்தி மயா பிரதம், அதுக்காக எடுத்துக்கிறேன். ஆனால் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் செல்லலாம், நீங்கள் சன்னியாசம் மேற்கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்க, செல்லலாம் என்று கபிலவாசு சொல்கிறார், உத்தரவு கொடுக்குறார். கஷ்டகாமம் மயா ஆப்ருஷ்ட மய சம்யஸ்த கர்மனகா. என்னிடத்தில் எல்லா கர்மாக்களையும் என்னிடத்தில் அர்ப்பணம் பண்ணி, உங்களுடைய செயல்கள் எல்லாத்தையுமே என்னிடத்தில் அர்ப்பணம் செய்து நீங்கள் தாராளமாக இஷ்டப்படி செல்லலாம். ஜித்வா சுதர்ஜயம் மிருத்யும் அமிர்தத்வாய மாம்பஜகம். சுலபமாக நீங்கள் ஜெயிக்க முடியாத மிருத்ய பாசத்தை ஜெயிப்பீர்கள். எதனால்னா என்னை பஜியுங்கள். என்னை பஜித்துனா நீங்கள் அமிர்தத்வாய கல்பதே, என்னை பஜித்துனா அமிர்த நிலையாக்கி அந்த மோட்சத்தை நீங்கள் அடைவீர்கள் என்று உத்தரவு கொடுக்கிறார். அப்படி சொல்கிறார், நீங்கள் கவலைப்படாதீங்க. மாத்ரா ஆத்தியாத்மிகம் வித்யாம் சமணிம் சர்வகர்மனாம் விதரிஷ்ய யயாச்சாசோ பயம் சாதி தரிஷ்யதி. அந்த மரண பயத்தை தாயானவள் கடக்கப் போகிறாள் தேவகுதி அம்மா. மாத்ரா என்னுடைய தாயானவள் அத்தியாத்மிக வித்தை, ஆத்ம வித்தையினால் அவள் எல்லா கர்மாவிலிருந்து அவள் விடுபட போகிறாள். சர்வகர்மனாம் சமணியம் என்ன ஆத்ம வித்தையினால் அப்படி சொல்கிறார். அப்படிப்பட்ட சாங்கிய யோகத்தை நான் உபதேசிக்க போகிறேன், அதன் மூலமாக அவள் பயத்தை கடக்கப் போகிறாள் என்று சொல்கிறார். எல்லா கர்மாவும் நாசமாக்கப் போகிறாள், நாசமாக வேண்டும். அதுக்கு வித்தை வேணும். எல்லா கர்மம் நாசமாகனா வித்தை வேணும். அந்த வித்தையை நான் உபதேசிக்கப் போகிறேன் என்று சொல்கிறார். அதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் உத்தரவு கொடுக்கிறார். அது பிறகு கர்தம பிரஜாபதி சன்னியாசம் மேற்கொள்கிறார். விரதம் ச ஆஸ்திதோ மௌனம் ஆத்மைக சரணோ முனிகி. தன் ஆத்மாவையே துணையாக கொண்டு மௌனத்தை கடைபிடித்து கொண்டு முனிவராக வீட்டை விட்டு துறவியாக கிளம்பி போகிறார். நிச்சங்கோ எந்த விஷயத்திலும் பற்றட்டவராக வெச்சரத்து சோனிம் அனக்னீர் அணிகேதனகா. அனக்னினா அக்னி ஆராதனை கிடையாது, மகான்களுக்கு அக்னி இல்லை. அணிகேதனகா தனக்குன்னு தங்கத்துக்கு ஒரு இடம் தேடிக்காமல் அப்படி சஞ்சரித்துக்கிறாராம். கொஞ்சம் கூட அகங்காரமற்றவராக மமகாரமற்றவராக தொந்தங்களால் பாதிக்கப்படாமல் எல்லாத்திலும் சமதிருஷ்டி உடையவராக தனக்குள்ளே இறைவனை பார்ப்பவராக அதே சமயத்தில் தீரனாக பிரசாந்தமாக அப்படி சஞ்சரிக்கிறாராம். அவர் நிரகங்கிருதி நிர்மமஸ்ச நிர்த்வந்த சமத்திற்கு ஸ்வத்திற்கு பிரத்யக் பிரசாந்த தீரக. தன் இருதயத்தில் எதை தாண்டி அதுக்கு மேலே போக முடியாது அந்த ஆத்மஸ்வரூபத்தை அப்படி சாட்சாத்காரம் செய்து கொண்டு அப்படி தீரனாக கிளம்பி அப்படி சஞ்சரிக்கிறார், சன்னியாசியாக சஞ்சரிக்கிறார். என்னென்னா இச்சா துவேஷ விஹீனேன சர்வத்திர சமச்சேதசா. இச்சை துவேஷம் விருப்பு வெறுப்புகளை காட்டி அறிஞ்சவராக சர்வத்திர எல்லாத்துலேயும் பகவத் ஸ்வரூபத்தையே பார்த்து கொண்டு பகவத் பக்தி யுக்தினை பிராப்தா பாகவதி கதி. அப்படிப்பட்ட முக்தி நிலையை பாகவத கதினா வைகுண்ட லோகத்தை அடைகிறார் அப்படின்னு அர்த்தம். பாகவதர்கள் அடையக்கூடிய உன்னத ஸ்திதியை அடைகிறார். அது பிறகு அம்மாவும் பிள்ளையும் மட்டும் தனியாக இருக்கிறாங்க. அப்போ தேவகுதி அம்மா தனியாக 5 வயசு பையனாக இருக்கார். கபில வாசுதேவர் தனியாக அவர் பாட உட்காந்து தியான நிஷ்டையில் இருக்கார். அப்போ அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுறான். ஸ்தோத்திரம் பண்ணி அவங்கள உபதேசம் கேட்குறா. யார்? கர்தம பிரஜாபதி முக்தி அடைந்துட்டார். அது பிறகு தேவகுதி அம்மா பிரார்த்தனை பண்ணுறான். தந்தா கதாகம் சரணம் சரண்யம் ஸ்வபிருத்திய சம்சார தரோ குடாரம் ஜிக்ஞாசயாகம் பிரகிருதே பூருஷஸ்ய நமாமி சத்தர்ம விதாம்பரிஷ்டம். தந்த்வா கதாகம் சரணம் சரண்யம். தன்னை சரணமடைந்தவர்களுக்கு சரணமளிக்கக்கூடியவரே, அப்படியேப்பட்ட தன்னுடைய பக்தர்களுடைய சம்சாரம் என்ற மரத்தை வெட்டி எறியக்கூடிய கோடாலியாக வந்திருப்பவரே, நான் ஜிக்ஞாசியாகும் பிரகிருதி புருஷ தத்துவங்களை நான் அறிய விரும்புகின்றேன். நீங்கள் தான் சத்தர்மத்தை உபதேசிப்பதில் சிறந்தவராயிற்றே. நீங்கள் தான் சத்தர்ம விதாம் வரிஷ்டம். அப்படிப்பட்ட உங்களுக்கு நமாமி நமஸ்காரம் தெரிவிக்கின்றேன் என்று சொல்கிறாள். இது வரைக்கும் உற்பத்தி பண்ணிப்போம். அப்புறம் கபிலவாசுதேவருடைய உபதேசத்தை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் கண்டிப்பாக.
ராம 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 சீதாபதி ராம 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 ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய் ராம 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 ராம